வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னது கேட்க போகிறோம்னா, உன்னால் எங்கு வாழ்கின்றேன் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அண்டமே சிதறியது போல வெளியில் இடி சத்தம். பாத்தீங்களா, இந்த மழையில எங்க போவீங்க? எனக்கு நேரமாகுது, வரட்டுமா? பாலன் பிடிவாதமாய் பூட்டையும் சாவியையும் ஆதியின் கையில் வைத்து அழுத்தினான். பிறகு குடையை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். இப்போது அந்த வீட்டில் ஆதித்யனும் அபர்ணாவும் மட்டுமே. அபர்ணாவுக்கு அந்த மழையிலும் பயத்தில் வியர்த்தது. ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கும் என்பது போல் உள் உணர்வு தடதடத்தது. ஆதித்யனுக்கும் அதே நிலைதான். மழையில் நனைந்ததால் ஈரமாகி உடலோடு ஒட்டியிருந்த சேலை அபர்ணாவின் அங்க வளைவு நெளிவுகளை பளிச்சென்று காட்டிக் கொண்டிருக்க, ஆதியின் கால்கள் தாமாகவே அவளை நோக்கி சென்றன. அபர்ணாவுக்கு கால்கள் வடவடத்தது. "அ- அ- ஆதி, நாம போயிடலாமா?" "ஆ ஆமா, போயிடலாம்." தன் உணர்வுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தான். "வா, போயிடுவோம்." அபி முன்னே நடக்க ஆதி பின் தொடர்ந்தான். திடீரென படீர் என்று பெரிய இடி சத்தம். தொடர்ந்து மின்சாரம் தடைப்பட நொடியில் இருள் கவ்விக்கொண்டது அந்த இடத்தை. நடந்து கொண்டிருந்த அபர்ணா பக்கவாட்டில் இருந்த சோஃபாவில் இடித்து தடுமாறி ஆதி என்று அலறியபடி கீழே விழப்போக ஆதி உடனே தாங்கி பிடித்தான். அவன் கை அவள் இடுப்பில். இருவருக்குள்ளும் மின்சாரம் கிறுகிறுவென கால் முதல் தலை வரை ஏறத் தொடங்க புரிப்படாத உணர்வுகளுக்கு ஏதோ அர்த்தம் புலப்பட துவங்கியது. கட்டுக்கள் அறுபட்டன. ஆதியின் கைகள் மீள முடியாமல் தயங்க அபர்ணா அனுமதி மறுக்க முடியாமல் மயக்க நிலைக்கு போய்க் கொண்டிருந்தாள். ஆதி ஆதித்யனின் முகம் அவள் கழுத்தில் புதைந்தது. கைகள் முன்னிலும் இறுக்கமாய் அவளை அணைக்க அபியின் கைகள் ஆதியின் வலிய தோள்களை பற்றி கொண்டது. தொடர்ந்து 3 நாட்களாக பெய்த மழையால் பூமி பளிச்சென்று சுத்தமாக இருந்தது. மரம் செடி கொடிகள் குளித்து பசுமையாய் சிரித்து கொண்டிருந்தன. ஒரு சின்ன அசைவை கூட தாங்க முடியாத இலைகள் தொற்றிக் கொண்டிருந்த நீர் முத்துக்களை வெள்ளிக்காசாய் சிதறவிட்டன. வரலாமா வேண்டாமா என்று தயக்கமாய் எட்டி பார்த்தான் சூரியன். நீராவி படலம் படர்ந்த முகம் பார்க்கும் கண்ணாடி போல தெளிவின்றி சோகையாய் முகம் காட்டினான். மாலை மணி 3. ஞாயிறு என்பதால் அபர்ணா வீட்டில் இருந்தாள். தேவி அபர்ணா இருவர் கையிலும் பீங்கான் தட்டு இருந்தது. அதில் இருந்த பட்டாணி சுண்டலை கொஞ்சம் கொஞ்சமாய் வாயில் போட்டபடி சோம்பலான ரம்யமான சூழ்நிலையை ரசித்து கொண்டிருந்தனர். சற்று தூரத்தில் ரயில் தடதடத்து வரும் சத்தம். தேவி சூழ்ந்திருந்த இயற்கை காட்சிகளை அணு அணுவாய் ரசித்தாள். அபர்ணாவின் சிந்தனை எங்கோ சொல்லாமல் கொள்ளாமல் விடை பெற்றிருந்தன. அட, இந்த அடுக்குமல்லி மொட்டு பெருசாயிடுச்சுல்ல, நாளைக்கு 2 பூ பூக்கும். 2 பேரும் ஆளுக்கொன்னு வச்சுக்கலாம் என்ன? அபியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவும் திரும்பி பார்த்தாள். வானத்தில் தனியாய் 2 பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. அதையே பார்த்தபடியே நின்றிருந்தாள் அபர்ணா. தோ அதுதான் ஆதியா? அதில் ஒரு பறவையை சுட்டி காட்டியபடி கேட்டாள் தேவி. என்ன? சடார் என திரும்பினாள். முகத்தில் திகைப்பு. மேடத்துக்கு இதுவரைக்கும் நான் பேசின எதுவுமே காதல விழலையாம். ஆனா ஆதின்னு சொன்னதும் காதை கிழிஞ்சு போச்சாம். ஆ, பைத்தியம் முத்தி போச்சு, காதல் பைத்தியம். அபர்ணா வெட்கத்துடன் சிரித்தபடி, சச்ச, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆஹா, ஒரு வாரமா நீ சரியில்லை. அடிக்கடி உன் கவனம் எல்லாம் எங்கேயோ போயிடுது. என்னம்மா கண்ணு, பேசாம வீட்டுல மேட்ரை போட்டு உடைச்சிடு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாகிற. சி, சும்மா ரெடி. கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அபி, சொல்றது கேளு. ஆம்பளைங்களை ரொம்ப நம்பக்கூடாது. எல்லாரும் சந்தர்ப்பவாதிங்க. தனக்கு வேண்டியது கிடைச்சிட்டா அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. காதலிச்சது போதும் அபி. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடி. ஏய், என்ன பேசாம இருக்க? ஒண்ணுமில்ல. ஆஹா, உன் முகமே சரியில்லை அபிக்கா. நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. உங்களுக்குள்ள உறவு வரம்பு மீறாம தானே இருக்கு. தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள். சி, என்ன தேவி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. நாங்க ஒரு சினிமாவுக்கு கூட போனதில்லை தெரியுமா? அதுவும் கஷ்டமாச்சே. அப்படிப்பட்ட பசங்கள்லாம் காரியத்துல சாதிப்பதிலேயே கண்ணாக இருப்பாங்களாம். நான் உன் ஆதியை பார்க்கணும். ஆதி அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர்.
நல்லவரா இருந்தா சந்தோஷம்தான். எனக்கு எப்ப அறிமுகம் பண்ண போற? எங்க கல்யாணத்தன்னைக்கு. ஓஹோ! அதுக்கு முன்னாடி பார்த்தா நான் மயங்கிடுவனா? அப்படிப்பட்ட மன்மதனா உன் ஆதி? ஆமா, மன்மதன் தான். பார்த்தா அசந்துடுவ. அசந்து போற அளவுக்கு அழகாக இருந்தாலும், இந்த தேவி அவ்வளவு சீக்கிரம் மயங்க மாட்டா. நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசுல உள்ளத சொல்லட்டுமா? எனக்குன்னு வரப்போறவன் மனசுல நிச்சயமா என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. நான் எப்படி உண்மையா நேசிக்கிறேனோ, அதே பவித்திரத்தோட தான் எனக்கு காதலனா, கணவனா வரப்போறவனும் இருக்கணும். அதனால அபியை காதலிச்ச ஆதி தல கீழா நின்னாலும் இந்த தேவியோட மனச மாத்த முடியாது. புரியுதா? நம்பிக்கையோட உன் ஆதிய எனக்கு பயமில்லாம அறிமுகப்படுத்தலாம். பாப்போம். அட ரொம்ப தான் பிகு பண்ணாத. இப்படி பயப்படுறத பார்த்தா, என் அழகு மேல உனக்கு பயமா இருக்கணும். இல்லன்னா உன் ஆதி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கணும். இதுல எது சரி? ஏய் சும்மா இருடி. இவ பெரிய அழகி. அப்படி ஒரு நெனப்பா? நெனப்பு தான் பொழப்ப கெடுக்குமாம். சரி, நான் அழகில்ல. அப்ப ஆதி மேல நம்பிக்கை இல்ல. கரெக்ட்? உதப்பட போற. சும்மா உளறி கொட்டாத. அம்மா வரப்போறாங்க. பேசாம உன் வேலைய பார்த்துக்கிட்டு போ. நாளையில இருந்து காலேஜ்ல சேரப் போறேன். நீ என்ன எனக்கு ஆதிய அறிமுகப்படுத்துறது? நானே பார்த்து பேசிக்கிறேன். எனக்கு தேவைதான். ஏதோ போனா போகுதுன்னு நடையா நடந்து தெரிஞ்சவங்க மூலமா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல உனக்கு இடம் வாங்கி கொடுத்தது தப்புடி. என் புத்திய தேவி அபர்ணாவின் அசட்டுத்தனமான கோபத்தை கண்டு சிரித்தாள். அபி, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என் அக்காவுக்கு புருஷனா வரப்போறவர் எப்படி இருப்பார்னு பார்க்க ஆசையா இருக்காதா? ஆ, என்னமோ போ. இவ்ளோ கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னு புரியவே இல்ல. சரி, உன் கல்யாணத்தன்னைக்கே காட்டுடியம்மா. தேவி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ஆனால் அபர்ணாவிற்கு சற்று குழப்பமாகத்தான் இருந்தது. எதற்காக தேவி கேட்டதற்கு இவ்வளவு பதட்டப்படுகிறேன்? அவள் சொன்னது போல ஆதிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லையா? தேவியின் அழகில் மயங்கி என்னை கைவிட்டு விடுவான் என்கிற பயத்தினாலா? ச்சே, ஆதி அப்படிப்பட்டவர் இல்லை. என்னை ஏமாற்றும் எண்ணம் துளியும் அவருக்கு இல்லை. 2 வருடமாக காதலிக்கிறோம். ஒரு நாள் கூட வரம்பு மீறியதில்லை. அன்றுதான் சினிமாவுக்கு செல்ல முடியாமல் பாலன் வீட்டுக்கு சென்ற அன்றுதான் ஆதி என்னை முதலாக தொட்டது. அதுவும் எதுவும் திட்டம் போட்டு நடக்கலையே. மழை, தனிமை, இருட்டு, சந்தர்ப்பம், இதில் என் தவறும் இருக்கத்தானே செய்கிறது. நான் சுத்தமா என் வசம் இழந்த பின் ஆதி தானே சுதாரித்து உடனே வெளியே வந்து விட்டோம். அப்படிப்பட்ட ஆதியை நான் சந்தேகப்படுவது சரியா? ஆண்கள முழுக்க நம்பவே கூடாது அபி. எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் தான். கொஞ்சம் கவனமாவே இரு. உள்ளிருந்து ஒரு குரல் எச்சரிக்கை மணி அடிக்க இன்னும் குழம்பி போனாள் அபர்ணா. ஒரு வாரத்துக்கு பிறகு அன்றுதான் அபர்ணா ஆதியை சந்தித்தாள். அன்று நடந்த சம்பவத்திற்கு பின் அவனிடம் பேசக்கூட வெட்கம் தடுத்தது. போனில் பேசும்போது கூட மௌனம்தான். ஆதி அவளை ஆழமாய் பார்த்தான். கண்களை சுருக்கி உதடை மடக்கி குறும்பாய் சிரித்தான். அந்த பார்வையின் வீச்சை அபர்ணாவால் எதிர்கொள்ள முடியவில்லை. என்ன ஆதி அப்படி பாக்குறீங்க? நீ என் கண்ணுக்கு புதுசா தெரியற. முன்னை விட அழகா, அதிகப்படியான வெட்கத்தோட. அபி, உனக்கு பிடிச்சிருந்ததா? சம்பந்தம் இல்லாமல் பேச்சினூடே அந்த வார்த்தையை உச்சரித்ததும் புரியாமல் பார்த்தாள். எது? மழை, பாலன் வீடு, இருட்டு செய்த சதி. சீ, முகம் சிவந்து போயிற்று அபர்ணாவுக்கு. நீங்க ரொம்ப மோசமாதி. ஏன் அப்படியெல்லாம் நடந்துகிட்டீங்க? ஏதாவது ஆகியிருந்தா? பண்ணி இருக்கணும், தப்பு பண்ணிட்ட. என்னது? பின்ன என்ன? நீ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் எளிசா உன்னை அடைஞ்சிருக்க முடியும். ஆனா எவ்வளவு கட்டுப்பாடோட நடந்துகிட்ட? அதுக்கே நீ எனக்கு கோவில் கட்டி கும்பிடணும். ஆமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தானே ஆண்களோட வேலை. புரியிற மாதிரி சொல்லு. முதல் முறை அப்படி சந்தர்ப்பம் அமைந்ததும் தன்னை ஒரு கதாநாயகனா, நம்பிக்கை உள்ளவனா காட்டிப்பீங்க. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது, அதாவது பெண்களே நம்பிக்கையோட வரும்போது, சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்குவீங்க. அதுதானே ஆம்பள புத்தி. என்ன ஆதி அமைதியாயிட்டீங்க? இல்ல, நீ இப்ப எதை பத்தி பேசுற? நான் நல்லவன் போல நடிக்கிறேங்கிறியா? அப்படி இல்ல. எந்த சூழ்நிலையிலேயும் தவறு செய்யாத மகான் போல, தன்னை காட்டிக்கிற சில வேடதாரிகள் போல, நீங்களும் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. அபி, நான் உன்னை முழுசா தொடாம விட்டதுக்கு வருத்தப்படுறியா? ஆதி புரியாமல் ஆனால் கரிசனமாய் கேட்டான். ச்சே, என்ன ஆதி அசிங்கமா பேசிக்கிட்டு? நான் உன்னை அப்படிப்பட்ட பெண் இல்ல. கோபமாய் சொன்னாள். அதுல எந்த தப்பும் இல்ல அபி. இதில் என்ன இருக்கு? என்னை அவ்வளவு மோசமாவா எடை போட்டுட்டீங்க? இது இயற்கை அபி. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னை அடைஞ்சிருப்பேன். ஆனா நான் ஏன் அப்படி நடந்துக்கல தெரியுமா? என்னை மீறி எதுவும் நடந்திட முடியாது.
இல்ல, நிச்சயம் நடந்திருக்கும். நான் மட்டும் மனசு வச்சிருந்தா. நோ நோ, பெண்கள் ஒண்ணும் வீக்கர் செக்ஸ் இல்ல. அப்படி ஒரு தப்பான கருத்தை திணிச்சு அவங்களை மட்டமாக்குறதே ஆம்பளைகளுக்கு பொழப்பா போயிடுச்சு. சரி, இப்ப எதுக்கு இந்த பேச்சு? அருமையான மாலை வேளையில சந்தோஷமா பேசுறத விட்டுட்டு சண்டை போடுறதுக்குன்னே வந்தியா? இல்ல ஆதி, கொஞ்ச நாளாவே இந்த டாபிக்க பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பொதுவாவே பெண்கள்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதவள். புருஷன் இருக்கவே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேறொரு ஆணுடன் கள்ளத் தொடர்பு வைத்திருப்பவள். திருமணத்துக்கு முன்பே பல ஆண்களுடன் உறவு வைத்திருப்பவள். அதுவும் படிக்கிற பெண்கள், வேலைக்கு போகும் பெண்கள் என்றாலே ஒரு ஏளனம். கண்களில் காமத்தை வழிய விட்டு அழைத்தால் மறுக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு பின்தொடரும் ஆண்களை கழுத்தை நெரித்து கொல்ல வேண்டும் போல் ஆவேசம் எழுகிறது ஆதி. அதுவும் சினிமாவுல கதைகள்ல பெண்களை இழிவுபடுத்தி கொச்சையா எழுதுறதை அப்படியே நம்பிடுறதால தானே நல்ல பெண்களுக்கு கூட நியாயமான அளவுல கூட மரியாதை கிடைக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆண்கள் தானே. ஆதி அவளையே பார்த்தபடி இருந்தான். அப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறது யாரு? ஆண்கள். அப்படிப்பட்ட கதையை எழுதுறது யாரு? ஆண்கள். ஏன் ஆதி, பெண்கள்னா அவ்வளவு இளப்பமா? அபி, உன் கோபம் சரிதான். ஆனா நியாயமானதுன்னு சொல்ல மாட்டேன். ஊர்ல உலகத்துல நடக்கிறது நிஜம்தானே? சினிமாவா வருது? எங்கோ ஒரு மூலையில ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது 1000 பொண்ணுங்க தப்பு பண்ணின மாதிரி எழுதுவாங்க. அதையெல்லாம் நம்பிடுறதா? இல்ல அபி, உனக்கு இன்னும் மனசு பக்குவப்படலைன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு இல்ல, 100 பொண்ணுங்க தப்பு செய்றாங்க தான். புருஷன் இருக்க வேறு ஆம்பளைகளை தேடி போறாங்க. நாகரீகம், கலாச்சாரம்னு திருமணத்துக்கு முந்தையே செக்ஸ பத்தி கரைச்சு குடிச்சுடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்பம் அபி. பலவீனமான மனசு, பின் விளைவுகளை யோசிக்காத மந்த குணம். சந்தர்ப்பம் அமைஞ்சா பத்தினி கூட வேசி ஆகலாம். ச்சே, எவ்வளவு மோசமான உதாரணம். எல்லோரும் இட்டுக்கட்டி சொல்றத நீங்களும் நம்புறீங்களே ஆதி. அது எப்படி ஆதி புருஷனுக்கு காதலனுக்கு ஒரு பெண்ணால துரோகம் பண்ண முடியும்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நினைக்கிற பெண்கள் மேல ஏன்தான் இப்படி சேற்றை வாரி இறைக்கிறீங்களோ தெரியல. நிஜத்துல சொல்லப்போனா ஆண்கள் தான் மோசமானவங்க. எல்லா தப்புக்கு பின்னாடியும் ஆண்கள் இருக்காங்க. நினைச்சாலே ரொம்ப வெறுப்பா இருக்கு. அபர்ணா மனதில் வெகு நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த எரிச்சல் எல்லாம் மொத்தமாய் வெளியேற்றி கொண்டிருந்தாள். அபர்ணாவின் கோபத்தை உள்ளுக்குள் ரசித்தான் ஆதி. ஆனால் அவனும் விடுவதாக இல்லை. ஏன் அபி, ஆண்கள் அத்தனை பேரும் மோசமானவன் என்பது உன் வாதம். நானும் ஆண்தானே. உன் கண்ணோட்டத்தில் என் நடவடிக்கைகளுக்கு எத்தனை மார்க் போட்டிருக்கிறாய்? அதுதான் நீங்கள் சொல்லிவிட்டீர்களே நானும் ஆண்தானே என்று. அப்படியென்றால் நீங்களும் ஒரு சந்தர்ப்பவாதிதான் ஆதி. ஆதியின் முகம் சிரித்து போயிற்று. எதை வைத்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாய் அபி? நான் உன்னிடம் அன்று நடந்து கொண்டதை வைத்தா? ஆமாம். அபி, நீ என்னவள்? அந்த உரிமையில்தான் சந்தர்ப்ப சக்தியால் உன்னை தொட்டேன். அப்படியும் கூட நான் சுதாரித்து கொண்டேன். எதனால்? என்னை நம்பி பாலன் வீட்டுக்கு வந்த உன் நம்பிக்கையை காப்பாற்ற. கேலியாய் புன்னகைத்தாள் அபர்ணா. என் மீது இன்னும் சந்தேகமா? ஏன் இப்படி நினைக்க கூடாது? எப்படி? நான் உங்களுடையவள் என்பதால் என்னை எப்போது வேண்டுமானாலும் தொட்டுக்கொள்ள அவகாசம் இருக்கிறது என்று விட்டு இருக்கலாம். இதுவே அந்த இடத்தில் வேறொரு பெண் இருந்திருந்தால் நீங்கள் மட்டுமல்ல, எந்த ஆணுமே விட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம். போதும், நிறுத்து அபி என்றான் ஆதித்யன். கோபத்தில் அவன் மூக்கு நுனி சிவந்து விட்டது. அந்த கோபம் அபர்ணாவை ஒரு உலுக்கு உலுக்கியது. ஆதித்யனின் கண்களில் செவ்வரி ஓடியிருந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்த அபர்ணா அவன் முகத்தை பார்க்க தைரியமின்றி உடனே தலை கவிழ்ந்து கொண்டாள். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது அபி. பெண்கள் மனக்கட்டுப்பாடோடு மனசால ஒருத்தனை நேசிச்சுட்டா அவனையே கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. ஆனா ஆம்பளைங்க தான் தெருநாய் மாதிரி விரட்டி விரட்டி பெண்களை நாசம் பண்ணுவாங்க. அப்படித்தானே? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பொண்ணுங்க சுலபத்துல உணர்ச்சி வசப்படுறாங்க. எளுசா ஏமாந்து போயிடுறாங்க. வலிய வந்து அழைக்கவும் செய்யறாங்க. பண்பாடு மாறி போச்சு அபி. சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லோரையும் மாத்திக்கிட்டு வருது. அதை தப்புன்னும் சொல்ல மாட்டேன். பெண்கள் இப்பெல்லாம் எல்லா துறையிலேயும் ஈடுபடுறாங்க. அதனால டென்ஷன் அதிகமாகுது. சமுதாய பழக்க வழக்கங்கள், திருமண பந்தங்கள் ஏற்படுத்துகிற தோல்வி, கண்மூடித்தனமான தவறுகள்ல ஈடுபட வைக்குது. அவ்வளவு ஏன், என்னோட வேலை செய்யும் பிரேமா என்று அன்று பிரேமா அவனிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதை சொன்னான். பிரேமாவை சொல்லி தப்பில்ல அபி. அவளோட வாழ்க்கை தந்த ஏமாற்றம், கட்டுப்பாடு இல்லாத மனசு அவளை அப்படி நடக்க தூண்டி விட்டிருக்கு. பேஷ் பேஷ் ஆதி. ஒரு பொண்ணு வலிய வந்து உங்களை அழைத்தும் நீங்க மறுத்து அறிவுரை சொன்னீங்களா? நல்ல கற்பனை.
அபி, இது நிஜம். நான் நம்ப மாட்டேன். எந்த பொண்ணுமே அந்த அளவு கீழ்த்தரமா வலிய வந்து ஒரு ஆம்பளை கிட்ட நடந்துக்க மாட்டா. விவாகரத்து ஆனா தான் என்ன? தாலி கட்டின புருஷனை எப்படி மறக்க முடியும்? அவள விடுங்க. ஒரு பொம்மைக்கு சேலை கட்டி இருந்தாலே அபத்தமா பார்க்கிற ஆண். ஒரு பெண் வலிய வந்து அழைத்தும் போகலைன்னா உதைக்குதே. அபி, நீ அதிகப்படியா பேசுற. சந்தேகப்படுற. இல்ல ஆதி, உங்களை ஒரு மகாத்மா மாதிரி உயர்த்தி பேசிக்கிறத தான் என்னால ஏத்துக்க முடியல. தப்பு செய்யறவன் மனுஷன், ஒத்துக்கிறேன். ஆனா தப்புன்னு தெரிஞ்சு விலகி போறவன் பக்குவப்பட்ட மனுஷன். நான் பக்குவப்பட்டவன், அழக ரசிப்பேன். அதற்காக அதை அணு அணுவா ருசிக்கும் ஆசை எல்லாம் எனக்கு இல்ல. உன் மனசுதான் பக்குவப்படல. இப்படிப்பட்ட பெண்கள் தான் எளிதில் ஏமாந்து போயிடுவாங்க தெரியுமா அபி? அப்படின்னா? அபர்ணாவின் முகம் இறுகியது. சந்தர்ப்பம் அமைஞ்சா தவறு செய்ய தயாரா இருப்ப. ஆதி, அலறினாள். யார்? நானா? நீயேதான். உனக்கு என் மேல காதலை விட சந்தேகம் அதிகம். அதிகமா சந்தேகப்படுறவங்களுக்கு முதலில் தன்மேல் நம்பிக்கை இருக்காது. உளறாதீங்க. நீதான் உளற. இந்த காலத்துல யாராலுமே சீதா தேவியா வாழ்ந்துட முடியாது. அப்ப என்னையும் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல. நடந்துக்க வாய்ப்பிருக்கு என்கிறேன். உங்கள் தவறை மறைக்க என்மேல் குற்றம் சாட்டுறீங்களா? நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்பதை உறுதியாக என்னால் கூற முடியும். ஆனா அதுக்காக தீ குளிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அபி, தப்பா புரிஞ்சுக்காத. கெட்டவள்னு சொல்லல. ஆனா எதிர்காலத்துல எது வேணாலும் நடக்கலாம். அதைத்தான் சொல்றேன். உறுதியோட பேசுறவங்க மாதிரி ஆவேசப்படுறவங்க மனசுதான் சட்டுன்னு வளைஞ்சு கொடுக்கும். ஓஹோ, இவ்வளவு பேசின பிறகு நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. என்ன நான் நிரூபிக்கணும். அதற்காக எந்த பரீட்சைக்கும் தயாரா இருக்கேன். முகம் வியர்த்து போயிருந்தது அபர்ணாவுக்கு. அபி, ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற? இந்த பேச்சை இதோட விடேன். முடியாது. என்ன நான் நிரூபிச்சே தீருவேன். அபி, எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டேன். சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை முறைப்படி பேசி நடத்த துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத சந்தோஷமா சொல்ல வந்தா போட்டி பந்தயம்னு பிரச்சனையை ஏற்படுத்தாத. ஏன் பயப்படுறீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல எனக்கு நிறையவே இருக்கு. இதுல நான் ஜெயிச்ச பிறகுதான் கல்யாணம் எல்லாம். அபி, ப்ளீஸ். சரி, நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் பின்வாங்கறது அவமானம். ஓகே, நானும் பந்தயத்துக்கு ரெடி. என்ன பந்தயம்? நீங்களே சொல்லுங்க. சற்று யோசித்த ஆதித்யன் அபர்ணாவை கூர்ந்து நோக்கினான். இன்னையிலிருந்து சரியா 1 வருடத்துக்கு நாம பார்த்துக்க கூடாது. தட்டென விழிகள் விரிந்தன. இந்த 1 வருடத்துல என் பிரிவு உன்னை, உன் பிரிவு என்னை எந்த அளவு மாத்துதுன்னு பாப்போம். எந்த சந்தர்ப்பத்திலேயும் தன்னிலை இழக்காமல் மனசால கூட வேறொருத்தரை நினைக்காம நாம இருக்கணும். அப்படி இல்லாம தடம் மாறிட்டா அவங்க தோல்வியை ஒப்புக்கணும். அதுக்கு என்ன தண்டனை? மன்னிப்பு. அது மட்டும் தான் அபி. தண்டனை அது இதுன்னு சொல்லி நம்ம எதிர்காலத்தை வீணாக்க நான் விரும்பல. பிரிவு காதலை கூர்மைப்படுத்தும்னு சொல்வாங்க. நான் மனக்கட்டுப்பாட்டோட என் காதலை வளர்ப்பேன். நானும். அப்ப அடுத்த வருடம் இதே நாளில் இதே இடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் போனிலோ கடிதத்திலோ கூட நாம சந்திக்க கூடாது. இந்த சவால் தேவைதானா என்று கூட ஒரே ஒரு கணம் அபர்ணா மனதில் தோன்றியது. ஆனால் உடனே அந்த சலனத்தை அழித்தாள். ஒரு ஆணான அவனை முன் வரும்போது பெண்ணான பொறுமைக்கும் இலக்கணமான நான் பின்வாங்க கூடாது. காதலை சட்டை போல நினைப்பவள் அல்ல நான் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும். அதற்காக 1 வருடம் என்ன, 10 வருடம் கூட காத்திருப்பேன். சரி, என்றாள் சலனமின்றி. அவள் முகத்தை பார்க்க இதயத்தை பிசைவது போல் இருந்தது. ஏன் இந்த சோதனை? இந்த பேச்சை எடுத்தே இருந்திருக்க கூடாது. ச்ச என்று தன்னையே நொந்து கொண்டான். தன்மானம் பார்க்காமல் இந்த போட்டி பந்தயம் எதுவும் நமக்குள் வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? வேண்டாம். அவன் இன்னும் மோசமாய் நம்மை எடை போடுவான். அபி, உடம்பை கவனித்துக்கொள். வீணாக மனதை போட்டு உழப்பிக் கொண்டிராதே. நீங்களும் உங்கள் உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். வேளா வேலைக்கு சாப்பிடுங்கள். அபி, உனக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருகிறதல்லவா? அன்று ஒரு நாள் நம் தடையை தளர்த்தி சந்திக்கலாமா? வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. மனதிற்குள்ளாகவே வாழ்த்தி விடுங்கள். நேரமாகிவிட்டது போலுள்ளதே. மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தில் நேரம் பார்த்தாள். இதோடு 1 வருடம் கழித்து சந்திக்கப் போகிறோம். கொஞ்சம் தாமதித்து சென்றால்தான் என்ன அபி? வேண்டாம் ஆதி, மனதை கடிவாளமிட்டுக் கொள்வோம். இந்த அளவு இழக விட வேண்டாம். புறப்படுவோமா? மனமின்றியே அவளும் சொல்ல அவனும் கிளம்பினான். அவனுடன் பைக்கில் அமர்ந்து கொண்டாள். ரயில் நிலையம் நோக்கி வண்டியை செலுத்தினான். அபர்ணாவுக்கு துக்கம் கண்களை நிறைத்தது.
அவன் அறியாமல் அவன் தோள்பட்டையில் மெல்ல உதடுகளை பதித்து முத்தமிட்டாள். கண்ணீர் அவன் சட்டையை நனைத்தது. மூக்கை உறிஞ்சும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் தேவி. பக்கத்தில் படுத்திருந்த அபர்ணாவிடம் அசைவு தெரிந்தது. என்ன பி, தூக்கம் வரலையா? ஆ, ஆமா. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அழுதியா என்ன? இ இல்ல எனும்போதே குரல் உடைந்து போனது. அபி, அபிகா! பதறிப்போன தேவி எழுந்தமர்ந்து அபர்ணாவை உலுக்கினாள். என்னக்கா இது? ஏன் அழற? அவள் அப்படி கேட்டதும் அழுகை இன்னும் அதிகமானது. பயந்து போனாள் தேவி. அபிகா, நீ இப்படி அழுதுறது பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. நானும் 3 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சரியில்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி முகத்துல சோகம். சரிவர சாப்பிடுறதும் இல்ல. என்னாச்சு அபி? ஆதி எதுவும்? அபர்ணா தேவியின் தோளில் முகம் புதைத்து விசும்பினாள். அழாத அபி, எதுவா இருந்தாலும் சொல்லு. அழாத. சத்தம் கேட்ட அம்மா வந்துட்டு போறா. அபர்ணா அழுகையை நிறுத்தினாள் என்றாலும் கேவல்கள் நிற்கவில்லை. மெல்ல மூக்கை உறிஞ்சியபடி அனைத்தையும் கூறினாள். தேவி விழிகள் விரிய கேட்டு கொண்டிருந்தாள். அபி, ஏன் இந்த விஷ பரீட்சை? அவர் அவ்வளவு ஏளனமாய் பேசும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? எனக்கென்னவோ நீ செஞ்சது தப்புன்னு தான் சொல்வேன். நாட்டு நடப்பு அப்படித்தான் இருக்கு அபி. நான் தான் சொன்னேனே, பெண்கள் எல்லா விஷயத்திலையும் ஆண்களுக்கு நிகரா போட்டி போட்டு களத்துல இறங்குறாங்க. ஆதியோட அனுமானமும் சரிதான். என்ன சரி? அப்ப நானும் அப்பேற்பட்ட பொண்ணா? ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகை அழகில் மயங்கிடலையா? ஆனா மனதில் உறுதி உள்ளவரை யாரும் யாரையும் அசைச்சிட முடியாது. நான் விஸ்வாமித்திரர் பத்தி கேட்கல, என்னை பத்தி கேட்கிறேன். நான் என்ன அப்படிப்பட்ட பொண்ணா தேவி? இல்லை என்பதுதான் என் கருத்து. ஆனாலும் எதற்கு இந்த போட்டி பந்தயம்? ஒன்றை விட மற்றொன்று நம் கணிப்பில் உயர்வாய் தோன்றும் போது நம்மை அறியாமலேயே அந்த மற்றொன்றின் மீது நம் பார்வை அழுத்தமாய் பதியும். மனதில் தனி இடம் கொடுக்க முயல்வோம். மறுபடியும் சொல்றேன், நான் அப்படிப்பட்டவள் இல்லை. அபர்ணா ஆத்திரத்தோடு சொன்னாள். ஆனா ஆதி அப்படிப்பட்டவராயிருந்தால்? பலியாகப் போவது என்னவோ உங்கள் காதல்தான். அதன் பின்பு அபர்ணாவின் தூக்கம் சுத்தமாய் தொலைந்து போனது. அவசரப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணம் அடிக்கடி எழுந்தது. அதை அவள் தன்மான உணர்வு தலையில் தட்டி அமர்த்தியது. புனிதவதி கவலை தோய்ந்த முகத்தோடு ஆதித்யனையை பார்த்து கொண்டிருந்தாள். தேவையான பொருட்கள் அத்தனையும் எடுத்து வைத்து விட்டோமோ என்ற மறுபடி பெட்டியை திறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஆதி, நீ அவசியம் போய்த்தான் ஆகணுமா? நிச்சயம்மா. 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த சான்ஸ் வந்தது. அப்ப ஏனோ ஒப்புக்க முடியல. ஒரே 1 வருஷம் தானே, நிமிஷமா பறந்துடாதா? தோ இருக்கிற ஹைதராபாத்துக்கு தானே. 1 வருட ட்ரைனிங், அதன் பிறகு உயர் பதவியோடு அதிக சம்பளத்தோடு இதே சென்னையில வேலை. காரெல்லாம் தருவாங்கம்மா. இருக்கிறதே போதும் ஆதி, உனக்கும் வயசாகுதேயா. யாரோ ஒரு பொண்ணை பத்தி சொன்னியே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது போகக்கூடாதா? இல்லம்மா, இந்த பயிற்சி கடுமையா இருக்கும். அதுக்கு மனசை சிதற விடக்கூடாது, கவனம் செலுத்த முடியாது. அவள்கிட்டையும் சொன்னேன். மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டா. 3 மாசத்துக்கு ஒரு முறை உன்னை வந்து பார்க்கற. என்னமோப்பா, எனக்கு இதுல விருப்பமே இல்லை. அந்த பொண்ணையாவது கூட்டிக்கிட்டு வந்து என் கண்ணில் காட்டக்கூடாதா? என் மருமக எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்காதா? ரொம்ப அழகாவே இருப்பாம்மா, கவலைப்படாத. ஆனா உன் மருமகள் முறையாத்தான் இந்த வீட்டுக்கு வருவா. அவளும் கொஞ்சம் சங்கோஜ பேர் வழிதாம்மா. ஆ, நீ சொல்ல சொல்ல அவளை உடனே பார்க்கணும் போல இருக்கு. பர்சில் இருந்த அபர்ணா போட்டோவை எடுத்து அம்மாவிடம் காட்ட நினைத்ததை ஏனோ உள்மனம் தடுத்தது. அவன் ஹைதராபாத் போவது அபர்ணாவிற்கே தெரியாது. கடிதத்திலும் போனிலும் கூட பேசக்கூடாது என்பது அவர்களுள் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அவன் இந்த தகவலை தெரிவிக்கவில்லை. சென்னையில் இருந்தால் மனசு கட்டறுந்து ஓடும் என்பதால் அரை மனதோடுதான் அலுவலகம் அனுப்பும் 1 வருட பயிற்சிக்காக செல்கிறான். வரட்டுமாமா என்று அம்மாவிடம் விடை பெற்று வாசலில் நின்ற ஆட்டோவில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டான். ஹைதராபாத்தின் ரம்யமான சூழ்நிலை ஆதித்யனை வரவேற்றது. பாக்கெட்டில் இருந்து முகவரி சீட்டை மறுபடியும் எடுத்து படித்தான். இதுதான், இந்த ஏரியாதான். அவன் பணிபுரியும் அலுவலகத்தின் தலைமை அலுவலகம் ஹைதராபாத்தில் தான் இருந்தது. அந்த அலுவலகத்தில் தான் பயிற்சி. இந்த அலுவலக ஊழியர்களுக்கு மட்டும் தனியான பணியாளர் குடியிருப்பு வசதியை அளித்திருந்தது நிர்வாகம். இவனை போன்றே பல்வேறு அலுவலக கிளைகளில் இருந்து 10 பேரை பயிற்சிக்கென தேர்ந்தெடுத்திருந்தது. 10 பேருக்கென 5 குடியிருப்பை ஒதுக்கி இருந்தார்கள். ஒவ்வொரு குடியிருப்பிலும் 2 பேர்கள் தங்க வேண்டும். வரிசையாய் அடுக்கடுக்காய் கட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த பசுமை. எனவே எப்போதும் குளிர்பதனம் செய்யப்பட்டிருந்தது போல் குளிர்ச்சியாக இருந்தது.
அழகான இடம், மந்தாரமான சூழல். அபர்ணா அருகில் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஏக்கமாய் பெருமூச்சை வெளியிட்டான் ஆதித்யன். ஜி பிளாக் 28ஆம் எண் அறையை நெருங்கி மசரை அழுத்தினான். சற்று நேர அவகாசத்திற்கு பின்பு கதவு திறக்கப்பட்டது. லுங்கியும் பனியனுமாக மார்பு ரோமங்கள் எட்டி பார்த்தன. விஸ்தாரமான தோள்கள் புடைத்திருக்க கரண்டியும் கையுமாக நின்றிருந்தான் அவன் வயதையொத்த ஒரு ஆண். ஆதித்யன் சற்றே தயங்கி, இங்கே நரேந்திரன் என்பவர் என்று இழுத்தான் ஆங்கிலத்தில். ஓ, வரும் வரும், நீங்கள் தானே மிஸ்டர் ஆதித்யன்? சென்னையிலிருந்து வருபவர். நான் தான் நீங்கள் கேட்ட நரேந்திரன். முகம் மலர வரவேற்றான். பேச்சில் மலையாள வாடை. இவன் கேரளத்து கிளையில் இருந்து வந்தவன். பரவாயில்லையே மிஸ்டர் நரேந்திரன், என்னை எளிதில் கண்டுபிடித்து விட்டீர்கள். ஓ, இதில் என்ன பெரிய ஜோலி? கையில பெட்டி, முகத்துல பரபரப்பு. நீர் ஒரு ஆண். இந்த நரேந்திரன் அறை தேடி வேறு யார் வர முடியும்? பெண்குட்டியா என்று மலமாக சிரித்து, முதல்ல டீ சாப்பிட்றீங்களா மிஸ்டர் ஆதித்யன் என்றான். நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன் இந்த மிஸ்டரையும் வாங்க போங்கவையும் எடுத்து விட்டால் நலம். நான் நினைத்தேன், நீ சொல்லிட்ட என்று அன்பாக ஆதியின் தோளில் தட்டி கொடுத்தான். ஆதித்யனுக்கு நிம்மதியாக இருந்தது. தன் அறை சகா உம்மனா மூஞ்சியாக இராமல் சிரிக்க சிரிக்க பேசும் அவனாக அமைந்ததில் மனம் மகிழ்ந்தது. நரேந்திரன் கேரளத்துக்காரனாக இருந்தாலும் தமிழ் நன்றாக பேசினான். அதைவிட மகிழ்ச்சி. 3 மாதம் ஓடிப்போயிருந்தது. அபர்ணாவின் கலக்கமெல்லாம் கொஞ்சம் மட்டுப்பட்டிருந்தது. மனம் ஆதியை நினைத்த போதெல்லாம் கவிதை எழுத உட்கார்ந்து விடுவாள் அபர்ணா. தன் மனதை திசை திருப்பி விடுவாள். இன்றும் அப்படித்தான் கவிதை எழுதி கொண்டிருந்தாள். யோசனையாய் நிமிர்ந்தவள் கண்கள் ஆச்சரியத்தில் திகைத்தன. அதே அறையில் கட்டில் மேல் அமர்ந்து சாய்ந்தபடி பாட புத்தகத்தை படித்து கொண்டிருந்த தேவியின் கண்கள் விட்டத்தை விரித்து கொண்டிருக்க உதடு புன்னகையில் லேசாய் விரிந்தது. தனியே சிரித்தபடி அமர்ந்திருந்த தேவியின் அருகே சென்றாள் அபர்ணா. அப்போதும் கவனம் விட்டத்திலேயே இருந்தது. அபர்ணா கேலியாய் சிரித்தபடி தேவியின் தோளை பற்றினாள். திடுக்கிட்டு திரும்பினாள். என்ன தேவி? ஒண்ணும் இல்லையே. விழுந்துட்டியா? நானா? நான் எங்க விழுந்த? காதல்ல? சேச்சே. அட, ஒன்னும் தெரியாத பாப்பா வாட்டம் நடிக்காத. வெறுமனே சுவத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலே. தெரியாதா எங்களுக்கு? பேர் என்ன? யாரோட பேரு? உன்னை சிரிக்க வச்சவன் பேரு? வந்து சொல்லலாமா வேண்டாமா என்று அபர்ணாவை பார்த்தாள். ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்டது போல் அபர்ணா முகம் நம்பிக்கையை தர மெல்ல வார்த்தைகளுக்கே வலிக்குமோ என்பது போல சொன்னாள். முகந்தன் என்று. முகந்தன்? பேர் நல்லாத்தான் இருக்கு. ஆள் எப்படி? ரொம்ப அழகா இருப்பாரு என்றாள் கண்கள் மயங்க. நான் அவரோட குணத்தை கேட்டேன். நல்லவர் போலத்தான் தெரியுது. என்ன செய்யறாரு? அமெரிக்க தூதரகத்துல வேலை செய்யறாரு. அம்மா அப்பாவெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காங்களாம். வினோலியா தான் சொன்னார். யார் அந்த வினோலியா? என்னோட கிளாஸ்மேட். அவளுக்கு எப்படி தெரியுமாம்? அவருக்கு பக்கத்து வீடா? அப்புறம்? அபர்ணா கன்னத்தில் கை வைத்து கேட்க வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள் தேவி. அக்கா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாமே ப்ளீஸ். பயப்படாத, சொல்ல மாட்டேன். முகுந்தன் நல்லவனாயிருந்தா நானே உனக்கு உன் காதலுக்கு உதவி செய்வேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்கா என்றபடி அவள் கன்னத்தில் பச்சக்கென்று முத்தம் கொடுத்தாள். ரொம்ப ஐஸ் வைக்காத, சொல்லு. எவ்வளவு நாளா பழக்கம்? இப்பதான் 1 மாசமா. ஆனா நாங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டதில்ல தெரியுமா? நிஜமாவா? சத்தியமா. தினமும் காலேஜ் விட்டு வர்ற வழியில அவர் வந்து நிப்பாரு. நேத்து தான் முதலா தயங்கினாள் தேவி. சொல்லு. அவர் லெட்டர் கொடுத்தாரு. ஆ அப்புறம்? இங்கிலீஷ்ல பக்கம் பக்கமா வர்ணிச்சு எழுதியிருப்பாரே. அதான் இல்ல, ஒரே ஒரு வரி தமிழ்ல தான் எழுதியிருந்தாரு. நிஜமாவா? என்னென்ன? மலரே, இன்னும் ஏன் இந்த மௌனம்னு. பரவாயில்லையே, செந்தமிழ்ல காதலை வளர்த்துறாரா? பாராட்டலாம். அக்கா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லு. நானும் தமிழ்ல கடிதம் எழுதணும். எழுது. எனக்கு தான் சரியா எழுத வராதே. இங்கிலீஷ்ல எழுதினா தப்பா நினைச்சு பாருன்னு பயமா இருக்கு. அதனால அதனால நீ தான் எனக்காக ஒரு காதல் கடிதம் எழுதி தரணும். என்னது? அலறி விட்டாள் அபர்ணா. இதுக்கேக்கா இப்படி அலற? பைத்தியக்கார மாதிரி பேசினா அலறாம என்ன செய்யறது? இதுல என்ன பைத்தியக்காரத்தனம்? பின்ன உன் காதலனுக்கு என்னை கடிதம் எழுதி தர சொல்றியே? இங்க பாரு, உலகத்தில் உள்ள எல்லா காதல் கடிதங்களையும் வாசிச்சு பாரு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதயம் பேசும் காதல் மொழி எல்லோருக்கும் ஒரே மொழிதான். நீ உன் ஆதியை நினைச்சு எழுது. அதையே நான் முகுந்தன் கிட்ட கொடுத்து விடுற.
வேணாம் தேவி. எனக்கு என்னவோ இது சரியா படல. எல்லாம் சரியா வரும் அபி. அபி நீ எழுதப் போற கடிதத்துல தான் என் காதலுக்கான வைட்டமின், போஷாக் எல்லாம் அடங்கி இருக்கு. எங்கள் காதல் வளமாய் வாழ மனம் வை தாயே. ப்ளீஸ் அபி. தேவி விடுவதா இல்லை. சற்றே யோசித்த அபர்ணா அரை மனதோடு தலையாட்டினாள். சரி. ஓ தேங்க்ஸ் அபி. அபர்ணா பேப்பரையும் பேனாவையும் எடுத்தாள். சற்று நேரம் கண்மூடி யோசித்தவள் பரபரவென்று எதையோ எழுதினாள். ஒரு வெள்ளை தாள் முழுக்க எழுதியவள் தேவியிடம் வாசித்து காட்ட தயாரானாள். தேவியின் முகத்தில் ஆர்வம் அப்பிக் கிடந்தது. படிக்கட்டுமா? ஆம் படி. அன்பே, காதலிக்கிறேன் என்றவர்களை கேலி வார்த்தைகளால் நிலம் நோக்க வைத்தேன். நேற்று வரை வாசிக்க வசப்படாத காட்டு மூங்கிலாய் காய்ந்து கொண்டிருந்தவளை மொகஞ்சதாரோ மனசுக்குள் புதையுண்டு கிடந்த தினசு தினசான உணர்ச்சிகளை தேடித் தந்தவனே, என் கனவுகளை இதுவரை எவரும் குத்தகைக்கு எடுத்ததில்லை. வார்த்தைகளின்றி பரிமாற்ற பார்வைகளால் மட்டுமே உன்னால் எப்படி இப்படி ஒரு ரசாயன மாற்றத்தை என்னுள் விதைக்க முடிந்தது? வாசித்து முடித்து தேவியை பார்த்தாள் அபர்ணா. ஓ வாவ் அபி அபி, ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்யூ சோ மச் அபி. தேவி நெகிழ்ந்து போய் அவள் கைகளை பற்றி கொண்டாள். முகுந்தனின் விரிந்த மார்பு மீது செல்ல குழந்தையாய் படுத்திருந்தது அந்த கடிதம். அவனின் சீரான மூச்சு வேகத்திற்கேற்ப கடிதமும் உயர்ந்து இறங்கியது. சிறகு முளைத்து பறந்து கொண்டிருப்பது போல் இருந்தது அவனுக்கு. கடிதத்தை எடுத்து உதட்டில் பதித்தான். தேவி, என் தேவி, என்னைப் போல உனக்குள்ளும் காதல் இருந்ததா? என்னை நீ கனவில் வாட்டி வதைத்தது போல நானும் உன்னை வதைத்தேனா? மீண்டும் மீண்டும் படித்தான். எவ்வளவு அழகான கையெழுத்து! குண்டு குண்டாய் முத்துக்கள் கோர்த்தது போல். அடே அப்பா, எத்தனை அழகாய் வார்த்தைகளை கோர்த்து கவிதையில் என்னை அடக்கிவிட்டாய். உன் செல்லுலாய்டு அழகிற்குள் இத்தனை தமிழ் புலமை அடங்கியிருக்கிறதா? ஆச்சரியம் தேவி. முகுந்தன் எண்ணி எண்ணி வியந்து போனான். என்னை பற்றி மாய்ந்து மாய்ந்து எழுதியிருக்கிறாள். இவ்வளவு காதலும் அவள் நெஞ்சத்தில் புதைந்திருக்கிறது. அந்த நெஞ்சம் மட்டுமே என் மஞ்சமாக வேண்டும். முகுந்தனின் காதல் நெஞ்சம் தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தது. பெற்றோர்களுக்கு ஒரே மகன் இந்த முகுந்தன். செல்வத்திற்கு குறைச்சல் இல்லை. வியாபார நிமித்தமாக பெற்றோர் சிங்கப்பூரில் இருக்க இவன் சென்னையில் அமெரிக்க தூதரகத்தில் கம்ப்யூட்டர் புரோகிராமராக பணிபுரிகிறான். மிக எதேச்சையாகத்தான் தேவியை பார்த்தான். அந்த அடக்கமான அழகு அவனை காந்தமாய் கவர தினம் அவளை காண சாலையில் தவம் இருந்தான். கன்னியரை மயக்கும் அழகு முகுந்தனிடம் குவிந்து கிடக்க தேவியும் அவன் முன் கவிழ்ந்து விட்டாள். காதல் கடித பரிமாற்றம் வரை வளர்ந்து விட்டது. குளித்து முடித்து தேங்காய்ப்பூ துவாலையால் உடம்பை துவட்டியபடி வந்தமர்ந்த ஆதித்யன் கண்கள் ஆச்சரியத்தை வெளியிட்டது. அவன் குளியல் அறைக்கு சென்று வருவதற்குள் சமைத்து முடித்த உணவு பண்டங்கள் மேசை மீது எடுத்து வைத்திருந்தான் நரேந்திரன். அப்போதுதான் வந்த கடிதத்தை பிரிப்பதில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தான் நரேந்திரன். ஏன் நரேன், நானும் சேர்ந்து உதவி இருப்பேனே, நீ மட்டுமே ஏன் தனியே சமைத்து எடுத்து சிரமப்படுகிறாய்? இதில் என்ன சிரமம்? உனக்கு ஒன்று தெரியுமா? என் அப்பா இப்போதும் கேரளாவில் மெஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால சமையல்ல எனக்கு அத்துப்படி. போன வாரம் சமைக்கிறேன் பேர் வழின்னு சாம்பாருக்கு பதிலா உளுந்த வேக வச்சு அற்புதமா ஒரு சாம்பாரை வச்சியே, மறக்க மாட்டேன்பா. நரேந்திரன் பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்ததும் வெட்கத்துடன் சிரித்தான் ஆதித்யன். ஆனாலும் நீ சமைக்க நான் உட்கார்ந்து சாப்பிட என்னவோ போல இருக்கு நரேன். அட்லீஸ்ட் சமைத்ததை கொண்டு வந்து இந்த டேபிளில் வைக்கிற வேலையாவது எனக்கு விட்டு வையேப்பா. சரி சரி, அப்படியே ஆகட்டும் என்ற கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தவன் கடிதத்தை படிப்பதில் கவனத்தை திசை திருப்பினான். படிக்க படிக்க நரேந்திரன் முகம் மாறியது. அதை பார்த்த ஆதித்யன் அவன் அருகே வந்தான். என்ன நரேன், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம், உடனே வர சொல்லி கடிதம் வந்திருக்கு. லீவு போட்டுட்டு கிளம்பு நரேன். சரி ஆதி, நீயும் லீவு போட்டுட்டு என்னோட வாயேன். இல்ல நரேன், எங்க அம்மாவும் கடிதம் போட்டிருக்கா. பார்த்து 3 மாசம் ஆயிடுச்சே. நானும் சென்னைக்கு போகலாம்னு இருக்கேன். சரி, முதல்ல சாப்பிடுவோம், ஆறி போயிடும். நரேன் இருவருக்கும் தட்டு வைத்தான். தேவி அந்த கடிதத்தை அபர்ணாவிடம் கொடுத்தாள். என்னது? நீ எழுதி கொடுத்த கடிதத்துக்கு பதில் கடிதம் வந்துவிட்டது அபி. தேவியின் முகத்தில் சந்தோஷம் மின்னியது. அவள் வாழ்க்கையில் நுழைந்த புத்தம் புதிய காதல் அவளுள் ரசாயன மாற்றத்தை உற்பத்தி செய்து கண்ண கதப்புகளில் செம்மை மிளிர செய்திருந்தது. அபர்ணா கதவை உட்புறமாய் தாளிட்டு விட்டு ஆர்வமாய் பிரித்தாள். பிரித்ததும் பிரமிக்க வைத்தது கையெழுத்து. பச்சை நிற மையில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள்
ஒரே கோடாய் கோணல் மாடல் இல்லாமல் நேர்த்தியாக சிரத்தை எடுத்து எழுதும் அவசியமின்றி அலட்சியமாய் எழுதினாலும் அழகாய் முகம் காட்டும் கையெழுத்து. என்னவளே, உன் கடிதம் அல்ல அல்ல, உன் இதயம் என்னை வந்தடைந்தது. உன் கடைக்கண் சொல்லாத இதய தாபங்களை உன் முத்து எழுத்துக்கள் சொல்லிவிட்டது. உனக்கு இவ்வளவு அழகாய் கவிதை எழுத வருமா? ஆச்சரியம் தேவி. உனக்கு தெரியுமா, நான் கவிதையை நேசிப்பவன், சாப்பாட்டுக்கு பதிலாக சுவாசிப்பவன். என் அவளும் அதே குணத்தை கொண்டிருப்பது ஆச்சரியம்தானே. நான் கொடுத்து வைத்தவன். கவிதை எழுதிய உன் விரல்கள் ஒவ்வொன்றிற்கும் 100 முத்தம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த ரசிகன் உன்னவன் முகுந்தன். படித்து முடித்த அபர்ணாவிற்குள் குப்பென பனிக்காற்று முகத்தில் மோதியது போல் இருந்தது. என் கவிதை அத்தனை அற்புதமாகவா இருந்தது? என் கையெழுத்து அவ்வளவு அழகாகவா இருந்தது? எப்படி கடிதம் சூப்பரா எழுதியிருக்காருல்ல? ஆமாம். முகுந்த் ரொம்ப நல்லவர் அபி. நேர்ல பேசியாச்சா? இல்ல, இனிமேதான். கடிதம் எல்லாம் தோழி மூலமா தான் பரிமாறிக்கிட்டோம். நாளைக்கு தான் முதன்முறையா பேசிக்க போறோம். ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அபி. உனக்கு தான் இதுல நல்ல அனுபவமாச்சே. அவர்கிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஐடியா சொல்லேன் அபி. ஓதப்படுவ. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, தானா வரணும். பேசாம வெறுமனே பார்த்துக்கிட்டு இருந்தா கூட போதும், புரியுதா? ஆனாலும் பயமா இருக்கு அபி. அதற்கு மேல் அபர்ணா அந்த பேச்சை தொடர விரும்பவில்லை. ஏனோ தெரியவில்லை, பிடிக்கவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து வந்த நாட்கள் தேவி முகுந்தன் புராணம் பாடுவதை தவிர வேறு வேலையே தனக்கில்லை என்பது போல் அவன் தும்முவதை கூட அபர்ணாவிடம் சொல்லி விடுவாள். அபர்ணாவுக்கு அலுப்பாக இருந்தது. முகுந்தனும் தேவியும் விழுந்து விழுந்து காதலிப்பது அவளுள் ஏக்கத்தை ஏற்படுத்தியது. ஆதித்யனை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஒரு முறை தாள மாட்டாமல் அவன் அலுவலகத்திற்கு போன் செய்தாள். மறுமுனையில் ரிங் போய் கொண்டிருக்கையில் தன்மானம் குறுக்கிட போனை வைத்து விட்டாள். ஆதித்யன் பயிற்சிக்காக ஹைதராபாத் சென்றிருப்பதும் திரும்பி வர 1 வருடமாகும் என்பதும் கூட சென்ற வாரம்தான் அபர்ணாவுக்கு தெரியும். அதுவும் பேருந்து நிறுத்தத்தில் எதேச்சையாக பாலனை பார்த்தபோது, அதுவும் அவனாக சொன்ன போதுதான் தெரிந்தது. என்ன சிஸ்டர், கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு பார்த்தா 1 வருஷம் தள்ளி போட்டுட்டீங்களே. 1 வருஷமா? என்ன சொல்றீங்க? அதான் பயிற்சிக்காக ஆதித்யனை கம்பெனி ஹைதராபாத் அனுப்பியதற்கு ஏன் சம்மதிச்சிங்கன்னு கேட்குறேன். பாலன் சொன்ன செய்தி அவளுக்கு புதியது. அதுவும் இடியாய் தாக்கிய செய்தி. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? 1 வருடம் உங்களுக்குள் எந்த விதத்திலும் பேச்சுவார்த்தையே கூடாது என்ற கொள்கையை மறந்து விட்டாயா? அதனால் தான் அவன் உன்னிடம் தெரிவிக்கவில்லை. இது சந்தோஷப்பட வைக்கக்கூடிய விஷயம். போட்டி பந்தயம்னு காரணம் சொல்லி என்னிடம் தெரியப்படுத்தாதது தப்பு. நிஜமா என் மீது அன்பு கொண்டிருந்தால் இதை என்னிடம் அல்லவா முதலில் கூறி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். அபர்ணாவினால் சமாதானப்படுத்தி கொள்ள முடியவில்லை. பாலனிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சிரித்து சமாளித்து விட்டாள். இன்று முகுந்தனும் தேவியும் சினிமாவுக்கு போக போவதாக தேவி கூறினாள். அபர்ணாவுக்கு லேசாய் பொறாமை எட்டி பார்த்தது. தேவி கொடுத்து வைத்தவள், அவன் இவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறானே. மனம் ஊமையாய் அழுதது. மாலை அலுவலகம் விட்டு வெளியே வரும்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பேருந்து நிறுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அபர்ணாவின் கூர்மையான விழிகள் சட்டென கண்டுபிடித்து விட்டன. சற்று தூரத்தில் எதிர் சாரியில் பைக்கில் ஆரோகணித்து வேகமாய் வந்து கொண்டிருப்பவன் ஆதித்யன் தானே. அந்த உடல்வாகே கூறிவிட்டதே ஆதித்யனே தான். உடல் சிலிர்க்க நடையை மட்டுப்படுத்தினாள் அபர்ணா. 3 மாதம் கழித்து விடுமுறையில் வந்திருந்த ஆதித்யன் அபர்ணா அறியாமலே மறைந்திருந்தாவது பார்த்து அவளை கண்களில் நிறைத்து கொள்ளலாம் என்று வந்தால் இப்படி நேர் எதிரே அவளே வருவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. பைக்கின் வேகத்தை குறைத்த ஆதித்யன் திடீரென என்ன நினைத்தானோ அவள் அருகில் வந்ததும் சரையில் என வேகப்படுத்தி மின்னலாய் தாண்டி சென்று விட்டான். ஆசையாய் வந்து கொண்டிருந்த அபர்ணாவின் கன்னத்தில் பொளேர் என்று அறை விழுந்தது போல் அவமானத்திலும் வேதனையிலும் உடம்பு சிலிர்த்து போனது. மளமளவென கண்களில் நீரூற்று சுரந்தது. வளவளவென்று பேசிக்கொண்டிருந்த தேவியின் எந்த வார்த்தையும் அபர்ணாவின் காதில் விழவில்லை. தேவி அபர்ணாவை உற்று கவனித்தவள் அவள் அருகில் வந்தாள். அபி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, நல்லா தானே இருக்க. வாய் பொய் சொல்லுதுன்னு முகமே காட்டி கொடுக்குதே. என்ன அபி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏனோ அன்றைய சம்பவம் அவளிடம் சொல்ல பிரியப்படவில்லை. ஒண்ணுமில்ல தேவி, ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. மேனேஜர் ஒரு மாதிரி பேசிட்டார். போ, இதானா? நான் என்னவோ ஆதியை பற்றிய பிரச்சனையோன்னு நினச்சேன். ஆஃபீஸ்னா இதெல்லாம் சகஜம்தானே. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவி.
ஆ நீ ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருக்க. உன்னை நார்மலுக்கு கொண்டு வர என்கிட்ட கைவசம் ஒரு மந்திரம் இருக்கு. மந்திரமா? ஆ முகுந்தன் சொன்ன மந்திரம். சொல்லட்டுமா? முகுந்தன் என்ற பெயரை கேட்டதும் உடம்பு ஒரு முறை தூக்கி போட்டது. தலை உயர்த்தி தேவியை பார்த்தாள். சொல்லு என்பது போல தேவி தொண்டையை செருமிக் கொண்டாள். சொல்லவா? சென்னையிலிருந்து மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருந்தது. அதுல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நண்பர்கள் 4 பேரும் கிராமத்தான் போல தோற்றம் அளித்த ஒரு மனிதனும் இன்னும் சில பயணிகளும் இருந்தனர். அந்த கிராமத்து மனிதர் அந்த 4 நண்பர்கள்கிட்டயும் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்டார். எங்களால முடிஞ்சதை செய்றோம் என்றனர் அவர்கள். அந்த மனிதனும் நான் வாரத்துக்கு ஒரு முறை சென்னைக்கு வந்து போவேன். இந்த ரயில் சரியா அதிகாலை 4 மணிக்கு வைகை பாலத்துக்கு மேல போகும். அந்த நேரத்துக்கு நான் அசந்து தூங்கிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு நீங்க என்னை 4 மணிக்கு வைகை ஆத்துல தூக்கி போட்டுருங்கன்னதும் நண்பர்கள் திகைச்சு போயிட்டாங்க. அந்த மனிதனோ என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன பைத்தியக்காரன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வைகை கரையோரம் தான் என் வீடு இருக்கு. ஆத்துல தூக்கி போட்டீங்கன்னா அப்படியே குளிச்சா போலவும் இருக்கும். நேரத்துக்கு வீடு போய் சேர்ந்தது போலவும் இருக்கும்னு சொன்னாராம். திகைப்பில் இருந்து மீளாத அந்த 4 பேரையும் எப்படியோ சம்மதிக்க வைத்து, இத பாருங்க, நீங்க என்ன தூக்கி போடுறதுக்கு முன்னாடி என்ன விட்டுருங்க. நான் ஸ்டேஷன்லயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு தூக்க கலக்கத்துல கத்துவேன். ஆனா அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம, என்ன ஆத்துல தூக்கி போட்டீங்கன்னா புண்ணியமா போகும்னு சொல்லிட்டு படுத்துட்டாராம். நமக்கென்ன ஆச்சுன்ட்டு அந்த 4 பேரும் அதிகாலை 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து, அந்த மனிதனை கதற கதற தூக்கி ஆத்துல போட்டுட்டாங்க. பொழுது விடிஞ்சது. மதுரை சேர்ந்த ரயிலை விட்டு இறங்கினர் நண்பர்கள். பின்னால ஒரு குரல், "என்ன தம்பிங்களா, அவ்வளவு கேட்டும் என்ன தூக்கி போடலையே" என்றான் வருத்தமாக. ஸ்தம்பித்து போயினர் அந்த 4 பேரும். சொல்லி முடித்துவிட்டு வயிறு வலிக்கு சிரித்தாள் தேவி. அபர்ணாவுக்கும் சிரிப்பு தாங்கவில்லை. அப்படின்னா அவங்க தூக்கி போட்டது யாரை? தூக்க கலக்கத்துல மெல்லிய விளக்கு வெளிச்சத்துல வேறு யாரையோ தூக்கி போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, என்னைப் போலவே நீயும் கடிஜோக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? ஆச்சரியமாய் கேட்டாள். நான் இங்க சொன்னேன், எல்லாம் முகுந்த் சொன்னதுதான். கிட்டத்தட்ட உன் டேஸ்ட் அத்தனையும் அவர்கிட்டயும் இருக்கு அபி. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வார்த்தை அபர்ணாவை கொஞ்சமும் அசைத்து பார்த்தது. என்னை பத்தி உன் முகுந்த் எனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? எனக்கு ஒரு அழகான அக்கா இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நான் தான் கடிதம் எழுதினேன்னு கூடவா? சேச்சே, அதெல்லாம் சொல்வனா? உன் முகத்தை நான் பார்க்கணுமே. ஃபோட்டோ எதுவும் வச்சிருக்கியா? ஆஹா, நானும் கேட்கல, அவரும் தரல. ஆனா அபி, நான் உன்ன போல இல்ல. உன் ஆதிய என் கண்ல காட்ட பயந்தது போல நான் பயப்பட மாட்டேன். நாளைக்கு வர்றியா? முகுந்தனை உனக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். ம், ம், பார்க்கலாம். ரொம்ப பிகு பண்ணாத. இப்ப வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும் தேவி. இப்ப என் மனசு சரியில்ல. இந்த நிலைமையில முகுந்தனை பார்க்கறது அவ்வளவு சரியா படல. சரி, ஐயர்கிட்ட நேரம் காலமெல்லாம் பார்த்து ஒரு நாள குறிச்சிட்டு வா, தேவி கிண்டலாய் சொல்லிவிட்டு, புஷ்பா சாப்பிட அழைத்த குரலுக்கு, "இதோ வரேன் பெரியம்மா" என்ற பதில் கொடுத்தபடி அறையை விட்டு வெளியேறியவள் திரும்பி பார்த்தாள். "என்ன அபி, நீ சாப்பிட வரல?" "இல்ல, வேணாம். இதே ரேஞ்சில போனேன்னு வச்சுக்க, அப்புறம் தேவாங்கு மாதிரி ஆயிடுவ. பந்தயத்துல நீயே ஜெயிச்சா கூட ஆதி உன்னை வேண்டாம்னு நீ இருக்கிற திசைக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடுவார். அதுவும் இல்லாம நீ இப்பல்லாம் சோர்ந்து போய் முடங்கி படுத்துக்கிறத பத்தி அப்பா, அம்மா கவலையா பேசிக்கிறாங்க. அந்த கவலை சந்தேகமா மாற எவ்வளவு நேரமாகும்? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசா நீ வேற உருவாக்காத. மனசுக்கு கஷ்டம்னா வயிறு என்ன பாவம் பண்ணுச்சு? வருவியா?" தேவி பிரசங்கமே பண்ணிவிட்டாள். அபர்ணா வேண்டா வெறுப்பாய் அவள் பின்னே சென்றாள். ஆதித்யன் ஒரு வாரம் லீவு முடிந்து ஹைதராபாத் திரும்பிய போது அங்கு அவனுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அவனுக்கு முன்பே நரேந்திரன் வந்து விட்டிருந்தது. திறந்திருந்த கதவு சொன்னது. சமையல் அறையில் பாத்திரம் உருளும் சப்தம் கேட்க ஒலி எழுப்பாமல் மெல்ல தன் அறைக்கு போனான் ஆதித்யன். பேண்டை உருவி போட்டு லுங்கிக்கு மாறியவன் ஒரு டவலை தோளில் போட்டுக்கொண்டு குளிக்க புறப்படும் முன் நரேந்திரனை ஆச்சரியப்படுத்த விரும்பினான். திருடன் நுழைவதும் தெரியாமல் போவதும் தெரியாமல் வசதியாய் கதவுகளை திறந்து வைத்திருந்த அவனின் தயாள குணத்தை மெச்ச வேண்டும் என்று விரும்பியவன் சமையலறைக்கு வெளியே நின்றபடி கதவில் கை வைத்து டொக் டொக் என தட்டினான். யாரு என்று கேட்டபடி இனிமையான பெண் குரல் வந்ததை தொடர்ந்து இளமையான பெண்ணும் வந்து நிற்க ஆதித்யனுக்கு தூக்கி வாரி போட்டது. திறந்த வீட்டிற்குள் பெண் திருடன் வருவான் என்று நினைத்தது போக திருடி வந்திருக்கிறாள். படு பாவி இந்த நரேந்திரன் எங்கே போய் தொலைந்தான்? ஏய், யாரு நீ?
அந்த பெண்ணோ பதில் கூறாமல் அவனை மேலும் கீழுமாய் கண்களால் ஆராய்ந்தாள். திறந்திருந்த வீட்டுக்குள்ள திருட நுழைந்தாயா? மரியாதையா எடுத்த பொருளை எல்லாம் கொடுத்து விட்டு போய்விடு. இல்லாவிட்டால் போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவேன். கண்களை உருட்டினான். அந்த பெண் அதை கேட்டு காசை குடத்தினுள் போட்டு குலுக்கியது போல சிரித்தாள். ஏய், சிரிப்பதை நிறுத்து. எதற்காக சிரிக்கிறாய்? என்னை பார்த்தா திருடி போலவா தெரிகிறது? உதடை பற்களுக்கிடையில் அழுத்தி சிரிப்பை அடக்கியபடி கேட்டாள். ஆதித்யன் அப்போதுதான் அவளை உற்று நோக்கினான். மைதா மாவில் கொஞ்சம் கேசரி பவுடரை போட்டு பிசைந்தது போல் நிறம், 5 அடிக்கு கொஞ்சம் குறைவான உயரம், அலை அலையாய் கூந்தல், கண் இமைகள் அடர்த்தியாய் குடைபிடிக்க, வண்டு விழிகள் குறும்பாய் அலைப்பாயும் அழகு ஆஹா என்றிருந்தது. வளைந்து நெளிந்து சிற்பமாய் செதுக்கிய தேகத்தை கருநீல சேலைக்குள் அடக்கியிருந்தாள். கழுத்தில் மெல்லிய செயின், வியர்த்திருந்த முகம் இன்னும் மினுமினுப்பாய் கவர்ச்சி ஊட்டியது. நிச்சயம் திருட வந்தவள் போல் இல்லை என்றாலும் இந்த காலத்தில் யாரைத்தான் நம்புவது? ஆதி குழப்பமாய் முகத்தை சுருக்கினான். சார் பேரு ஆதித்யனோ? அவள் அப்படி கேட்கவும் இன்னமும் ஆச்சரியம் தவிர அவள் பேச்சில் மலையாள வாடை. நரேனுக்கு சொந்தமோ? என்ன சார் ஆச்சரியமா பாக்குது? உங்களை பத்தி அண்ணன் நிறைய சொல்லி இருக்கு. அண்ணனா? நான் தான் அந்த அண்ணன். நீ எப்ப வந்த ஆதி? அப்போதுதான் காய்கறி கூடையுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் நரேந்திரன். ஆதிக்கு சகலமும் புரிய அசடு வழிய சிரித்தான். அவளை பார்த்து சாரி என்றான். இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொன்ன அண்ணன் என்னை பத்தி உங்ககிட்ட இதுவரைக்கும் எதுவும் சொன்னதில்லையா? இல்ல. நானே என்ன அறிமுகம் செய்து கொள்ளட்டுமா? பெயர் ஸ்னேகா. வயது 20. சுட சுட இப்பதான் பிஎஸ்சி முடிச்சேன். வீட்டில் போர் அடிச்சது. நல்ல வேளையா நரேன் வந்தப்ப கூடவே பசை போல ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஓரளவு சமைப்பேன். என்னால எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஏய், இப்படி லொடன்னு பேசி ஆதியை விரட்டாத. முதல்ல எங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு வா. ஓடு. ஸ்னேகா நரேனுக்கு ஒழுங்கு காட்டிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். என்ன ஆதி, பயணம் எப்படி? அம்மா சுகமா? அவன் தோளில் கை போட்டபடி நரேன் விசாரிக்க ஆதித்யன் இன்னும் பிரமிப்பில் இருந்து விடுபடாமல் திணறிக் கொண்டிருந்தான். புரண்டு படுத்தாள் அபர்ணா. பாழாய் போன தூக்கம் அருகில் வரமாட்டேன் என முரண்டு பிடிக்க அபர்ணா எழுந்தமர்ந்தாள். தேவி அடித்து போட்டது போல உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் உதடு தூக்கத்தில் கூட சிரித்தது. கனவு போலும் முகுந்த் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருப்பானோ? ஆனால் அதே முகுந்த் இவளை தூங்க விடாமல் இம்சித்து கொண்டிருந்தான். இன்றுதான் முதலாக முகுந்த் அபர்ணாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் தேவி. வணக்கம் அபர்ணா. தேவி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆனா இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு சொல்லல. முகுந்த் அவள் கண்களுக்குள் பார்வையை ஆழமாய் செலுத்தி வசீகரமாய் சிரித்தான். அபர்ணா கூட கொஞ்சம் அசந்து போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு பொலிவு மிக்க ஆண்மகனாக இருந்தான் முகுந்தன். ரொம்ப ஐஸ் வைக்காத முகுந்த், இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு நான் கொடுத்த காதல் கடிதத்தை எழுதியதே அபியக்காதான். தேவி விளையாட்டாய் உண்மையை போட்டு உடைத்தாள். நிஜமாவா? கண்கள் விரிந்தது. அப்ப அப்ப அந்த கடிதம் எழுதிய கைக்கு நான் கொடுத்த முத்தம் எல்லாம் உங்களுக்குத்தானா? முகுந்தன் குறும்பாய் சொல்ல தேவி வாய் பொத்தி சிரித்தாள். அபர்ணா எதிர்பார்க்கவில்லை. அந்த வார்த்தை அவளை எங்கோ வீசி அடித்தது. ஆதித்யனின் உதாசீனத்தால் வாடிப்போயிருந்த அபர்ணாவுக்கு முகுந்தின் நட்பு பாலைவனத்தில் மழை பெய்தது போல் இருந்தது. சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம், இவளைப் போலவே அடிக்கடி சொல்லும் கடிஜோக், கவிதை ஆர்வம் அவர்கள் நட்பை வலிய வளர செய்தது. தினசரி அபர்ணாவின் அலுவலகத்திற்கு போன் செய்வது முகுந்தின் வழக்கமாயிற்று. அந்த நிலையில்தான் மும்பையில் இருந்து தந்தி வந்தது. தேவியின் தந்தைக்கு விபத்து என்றும் உடனே புறப்பட்டு வரவும் என்று. தேவி துடித்து போனாள். சுற்றுப்புறம் மறந்து கதறி அழுதாள். அப்போதே மும்பைக்கு புறப்பட்டனர். தேவியும் அவளோடு சேதுராமனும் புஷ்பாவும் உடன் செல்ல அபர்ணா ஆடிட்டிங் நேரம் அலுவலகத்தில் லீவு கிடைக்காது என்று செல்ல முடியாமல் போனது. அபர்ணா பயந்துதான் போனாள். சித்தப்பாவுக்கு ஏதும் நேர்ந்து விடக்கூடாது என கடவுளிடம் வேண்டினாள். சித்தப்பாவுக்கு ஆபத்து நீங்கிவிட்டது. மற்றபடி பழைய மாதிரி எழுந்து நடமாட பல மாதங்களாகும் என்று மும்பையில் இருந்து மகளிடம் போனில் பேசினார் சேதுராமன். மேலும் தாங்கள் சென்னை வர இன்னும் 2 வாரம் ஆகலாம், பத்திரமாய் இரு என்றும் கூற சோர்ந்து போய்விட்டாள் அபர்ணா. யாரும் இல்லாத தனிமை வெறுப்பூட்டியது. முகுந்தனின் பேச்சு மட்டுமே சற்று ஆறுதல் படுத்தியது.
அன்று திடுதிப்பென்ற முகுந்தன் அவள் அலுவலகத்தில் வந்து நிற்பான் என்று அபர்ணா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. வாங்க முகுந்தன், என்ன ஆச்சரியம் இது? அபர்ணா, பேச நேரமில்ல, உடனே பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்புங்க. எங்க? ப்ளீஸ் வெளியே வாங்க சொல்றேன். முகுந்தனின் முகம் பரபரப்பாய் காணப்பட்டது. அபர்ணா குழப்பத்தோடு அனுமதி பெற்று வெளியில் வந்தாள். என்ன ஆச்சு முகுந்தன்? ஏதேனும் பிரச்சனையா? ஆமாம், தேவி அருகில் இல்லாத பிரச்சனைதான். இப்போது வருகிறாளாம். அவள் அருகில் இல்லாதது எனக்கும் துன்பமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? இப்படி ஒரு சம்பவம் நிகழும் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள்? எப்படியும் அவள் ஒரு மாதம் ஆகலாம். படிப்பெல்லாம் வீணாகப் போகிறது. அவள் தனியேவா சென்றிருக்கிறாள்? இல்லை, என் பெற்றோரும் உடன் சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள்? ஆமாம். பாருங்களேன், வந்த வேலையை மறந்து எதையோ பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவி டைட்டானிக் படம் பார்க்க ஆசைப்பட்டாள் என்று டிக்கெட்டிற்கு சொல்லி வைத்திருந்தேன். அந்த நண்பன் திடுதிப்பென இன்று வந்து டிக்கெட்டை கையில் திணித்து வைத்துவிட்டு போய்விட்டான். இப்போது என்ன செய்வது? நல்ல படம். டைட்டானிக்கா? அபர்ணாவுக்கு ஆசை எட்டி பார்த்தது. அவளும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட படம் அது. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு தேவி சொல்லி இருந்தா, வேணும்னா உங்க தோழி யாரையாவது அழைச்சிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன். சினிமாவுக்கு போற அளவுக்கு தோழி யாரும் இல்லையே. அப்போ என்ன செய்யலாம்? சற்று நேரம் யோசித்தவன், ஒன்று பண்ணுவோமா? நாம 2 பேரும் போவோம். தியேட்டருக்குள் போனதும் உங்களை பெண்கள் பக்கம் அமர்த்த ஏற்பாடு செய்து விடலாம். அவன் சிரத்தையாக நாகரீகமாக பேசவும் அபர்ணாவுக்கு மறுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாகத்தான் நடந்தது. படம் பார்க்க வந்தவர்கள் பெரும்பாலும் காதல் ஜோடியினர்தான். படம் வேறு தொடங்கிவிட்டது. இந்நிலையில் பலரின் முணுமுணுப்புகளுக்கு ஆளாக நேரிடுமே என்று அபர்ணாவே, பரவாயில்லை முகுந்தன், நாம் சேர்ந்தே அமரலாம் என்றாள். நாகரீகமாய் ஒடுங்கியே அமர்ந்தான். ஆதி எத்தனையோ முறை சினிமாவுக்கு அழைத்திருக்கிறான். ஆனால் பிகு செய்தபடி மறுத்து விடுவாள். முகுந்தன் அழைத்ததும் வந்துவிட்ட தன்னை நினைத்து தானே ஆச்சரியப்பட்டு கொண்டாள். எதனால் புரியவில்லை. படம் ஓடிக்கொண்டிருந்தது. முகுந்தன் எதையோ சொல்ல அபி என்றான். அபி என்று பெயர் சுருக்கி அழைப்பது இதுவே முதல் முறை. என்றாள். கொஞ்சம் காதை கொடுங்கள். அவளும் அவன் அருகே குனிந்தாள். இந்த படத்து கதாநாயகியைப் போலவே நீங்களும் மிக மிக அழகு அபி என்றான் கிசுகிசுப்பாய். முகுந்தனின் உதடு அவள் காதையும் கன்னத்தையும் உரச சிலிர்த்து போய் கண்களை மூடினாள் அபர்ணா. அதன் பிறகு படம் முடியும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. நான் ரெடி, நீங்க இன்னும் கிளம்பலையா ஆதி? ஸ்னேகா இளம் மஞ்சளில் வெள்ளை பூக்கள் சிதறிய சுடிதாரில் லேசான மேக்கப்பில் அழகான தேவதையாய் ஜொலித்தாள். அந்த கண்காட்சிக்கு அவசியம் போய்த்தான் ஆகணுமா ஸ்னேகா? கண்டிப்பா. அப்ப நரேனை கூட்டிட்டு போயேன், என்ன விட்டுடு, ரொம்ப களைப்பா இருக்கு. நரேன் ஒரே இயந்திரம், அதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருப்பம் இல்லை. ப்ளீஸ் ஆதி, நேரமாகுது சிணுங்கலாய் சொன்னாள். ஆதித்யன் உள்ளுக்குள் உண்டான சங்கடத்தை மறைத்தபடி அவளோடு புறப்பட்டான். போகும் அவர்களை நரேந்திரன் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஸ்னேகா இங்கு வந்து 4 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் பசை போல ஒட்டி கொண்டாள். அவள் பேச்சு சிரிப்பு எல்லாமே நரேந்திரனுக்கு சொல்லாமல் சொன்னது அவள் ஆதித்யனை காதலிக்கிறாள் என்று. ஆதி நல்லவன், அழகன். அவனைப் போல ஒரு வாலிபன் ஸ்னேகாவுக்கு கணவனாய் அமைவது அரிது. இனம் மொழி என எத்தனை தடை வந்தாலும் சரி, இந்த திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் என்று தனக்குள் சூளுரைத்து கொண்டான் நரேந்திரன். அந்த கண்காட்சி சென்னையில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சி போலவே இருந்தது. நிஜமாகவே இது போன்ற மன மகிழ்வு விஷயங்களிலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் ஆர்வம் சிறிதும் நரேந்திரனிடம் இல்லை. ஸ்னேகா தன்னை எங்காவது அழைத்து செல்லும்படி தொந்தரவு செய்யும் போதெல்லாம் ஆதியை நோக்கி கையை நீட்டி விடுவான். என்ன விட்டுடு ஸ்னேகா, ஆதிக்குத்தான் அதில் எல்லாம் விருப்பம். அவனையே அழைத்து செல், ஓடு ஓடு என்று விரட்டி விடுவான். ஆதி மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தத்தளிப்பான். இதென்ன என் வெற்றிக்கு சோதனையாய்? ஸ்னேகா மனம் உறுத்தும் போதெல்லாம் அபர்ணாவின் போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டிருப்பான். அந்த கண்காட்சியில் ஏகப்பட்ட ராட்டினம் இருந்தது. அதை பார்த்து குழந்தையைப் போல் சந்தோஷத்தில் குதித்தாள். ஆதி ஆதி, வாங்களேன், நாமும் ஏறுவோம். நான் வரல, நீ மட்டும் ஏறு. முடியாது, நீங்களும் வரணும் என்று அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு போனாள். வேறு வழியின்றி அவளோடு அமர்ந்தான். ராட்டினம் சற்று சுற்றத் தொடங்கியதும் ஆர்ப்பரித்த ஸ்னேகா வேகம் அதிகமாக ஆக வயிற்றில் சுருக்கு போட்டு இழுப்பது போல் ஒருவித சுகமான அவஸ்தையில் தன்னையும் மீறி ஆதியை இறுக்கமாய் கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளின் உடம்பின் பாரம் மொத்தமும் அவன் மேல்.
திக்கி திணறி போனான் ஆதித்யன். இது எந்த வகையான நட்பு? எதை தேடி நான் முகுந்தனிடம் பழகுகிறேன்? எதை நாடி அவன் என்னிடம் பழகுகிறான்? இது சபலமா? இல்லை, இருக்க முடியாது. நானா சபலப்படுபவளா? பின் காதலா? இல்லை, அதெப்படி சாத்தியம்? ஆதியிடம் பறி கொடுத்த பின் இவனிடம் கொடுக்க என்னிடம் ஏது இதயம்? பிறகெப்படி இந்த அளவு பழகுகிறேன்? அவன் தேவியை காதலிப்பவன் என்று தெரிந்தும் நான் என்ன தடம் மாறியா போய்விட்டேன்? இது நட்பு, வெறும் நட்புதான். வெறும் நட்பென்றால் ஒரு நாள் அவனிடமிருந்து போன் வராவிட்டாலும் உலகமே வெறுத்து போகிறாயே, ஏன்? அவனோடு சினிமாவுக்கு போனதை தவிர்த்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? அவன் உதடு உன் கன்னத்தில் உரசிய போது பலார் என்று அறையாமல் மெய் மறந்து ஏற்றுக்கொண்டாயே, ஏன்? நீயும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாயா? இல்லை, இல்லை, இல்லை. இது எதுவும் இல்லை என்றால் நீ முகுந்தை காதலிக்கிறாய், அதுதான் நிஜம். நானா? முகுந்தையா? அதெப்படி? அப்படித்தான். ஆதியால் தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்ட உன்னால் வெறுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்டும் காணாமல் உன்னை உதாசீனப்படுத்தி போன ஆதியை அப்போதே நீ உன் மனதில் இருந்து துடை தெரிந்து விட்டாய். அவன் உன் கற்பை சந்தேகப்பட்டவன். நானும் தானே அவரை சந்தேகப்பட்டேன். காதலில் சண்டை வரலாம், சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தால் அது காதலே அல்ல. அப்படியானால் ஆதி வைத்த பந்தயத்தில் நான் தோற்றுவிட்டேனா? தோற்றால் என்ன? உன் எண்ணங்களோடு சரிசமமாய் ஒத்துப்போகிற முகுந்தன் கிடைத்ததே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிதானே. அப்படியானால் தேவியை முகுந்தன் நிஜமாய் நேசித்திருந்தால் அவன் உன்னிடம் நெருங்கி பழகி இருக்க மாட்டேன். ஆதியை நீ மறந்தது போல முகுந்தனை தேவி மறக்கட்டும், அதுதான் நல்லது. தலையை பிடித்து கொண்டாள் அபர்ணா. தராசின் 2 பக்கமும் அமர்ந்து மனசாட்சி அவளை குழப்பிக் கொண்டிருந்தது. நேற்று சினிமாவுக்கு போய் வந்ததில் இருந்து மனம் ஒரு நிலையில் இல்லை. குழப்பம் அவளை அரித்தெடுத்து கொண்டிருந்தது. நானா ஆதியை மறந்து விட்டேனா? இல்லை ஆதி, நான் உங்களை மறக்கவில்லை. அந்த நேரம் காலிங் பெல் அலறியது. தன் நிலைக்கு மீண்ட அபர்ணா ஆச்சரியமாய் எழுந்தாள். யாராயிருக்கும்? அம்மா அப்பா வந்து விட்டார்களா? போன் கூட பண்ணாமல் வரமாட்டார்களே. யோசித்தபடி கதவை திறந்தவள் அதிகபட்ச அதிர்ச்சிக்கு போய்விட்டாள். யாரை பற்றி நினைத்து மண்டை காய்ந்து கொண்டிருந்தாளோ அவன் இப்போது எதிரே. சிலையாய் ஸ்தம்பித்து போனவளை சிட்டிகை போட்டு உணர்வு பெற செய்தான். என்ன அபி? முகத்தில் இருந்து கூலிங் கிளாஸை கழற்றி ஸ்டைலாக பாக்கெட்டில் சொருகியபடி கவர்ச்சியாய் சிரித்தான் முகுந்தன். உள்ள கூப்பிட மாட்டியா? வாங்க முகுந்தன். வீட்டை பார்வையால் கழுவியபடி சோஃபாவில் அமர்ந்தான். உடம்பு சரியில்லையா அபி? இல்லையே. பிறகு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டீங்க? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணாமல் இருப்பனா? ஏன் ஆஃபீஸ்க்கு போகலாம் அபி? சும்மாதான். என் மேலே கோபம் இல்லையே. கோபமா? எதுக்கு? புரியலையா? முகுந்தனின் பார்வை அவளை துளைப்பது போல் பார்க்க தலை குனிந்தாள் அபர்ணா. தனியா எப்படி இருக்க? பயமா இல்லையா? சட்டென ஒருமைக்கு தாவினான். பயமில்ல, கஷ்டமா இருக்கு. கஷ்டமா? மனசுக்கா இல்ல? வீட்டுக்கு வந்தவனுக்கு கொஞ்சம் தண்ணி கூட தரமாட்டியா அபி? சாரி, மறந்துட்டேன். தோ ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்பானம் எடுத்து வந்து தந்தாள். அதை வாங்கிய முகுந்தனின் விரல்கள் அவள் விரல்களை ஸ்பரிசித்தன. சிலிர்த்தது அபர்ணாவுக்கு. அபி, நான் ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு நாள் கூட என்னால் பேசாமல் இருக்க முடியல அபி. நீ ஆஃபீஸ்க்கு லீவுன்னதும் உன்னை பார்த்தே ஆகணும்னு வந்தேன் தெரியுமா? ஏன்? தெரியல, அது தெரிஞ்சுக்கத்தான் வந்த. சொல்லு, நீ சொல்ல அபி, இதுக்கு என்ன காரணம்? முகுந்தன் வேகமாய் பேசிக்கொண்டே 2 கைகளாலும் அவள் முகத்தை ஏந்தி கொண்டான். அபர்ணா மூச்சு விட மறந்து கண்களை மூடிக்கொண்டாள். குழப்பமும் மயக்கமும் அதிகமாய் அவளை ஆட்கொண்டது. என்ன காரணம்னு நான் சொல்லவா? காதில் கிசுகிசுத்தபடி முகுந்தனின் விரல்கள் அவள் கழுத்தில் கோலம் போட்டது. நீ அழகா இருக்க அபி, ரொம்ப அழகா இருக்க. என்னை தூங்க விடாம பாடுபடுத்துற. ரொம்ப அழகா இருக்க. முகுந்த், இது தப்பு. அழகை யார் வேணும்னாலும் ரசிக்கலாம், தப்பில்ல. நான் ரசிகன், நல்ல ரசிகன். முகுந்த் அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். அபர்ணா மெய் மறந்தாள். அன்று ஆதியால் உணரப்பட்ட பெண்மை இன்று கட்டறுந்து ஓடத் தயாரானது. முகுந்த், அபி, முகுந்த். தேவி, அவளை நினைவுபடுத்தாத. முகுந்த், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பைத்தியக்காரி மாதிரி பேசாத, கொஞ்ச நேரம் சும்மாரு. அபர்ணாவுக்கு திக் என்றது. அப்படியானால் நாம பழகுவதற்கு பெயர் என்ன முகுந்த்? நான் உன் நண்பன், நீ என் தோழி. முகுந்த் அவனை உதறி தள்ளினாள். அபர்ணா, இதுக்கு பேரு நட்பா? இத பாரு அபி, காதல் ஒரு முறை ஒருவர் மேல் மட்டும்தான் வரும்.
அது தேவி மேல் எனக்கு வந்தாயிற்று. நான் அவளைத்தான் மணப்பேன், அது உறுதி. நமக்குள் நட்பு மட்டும்தான், அதை புரிந்து கொள் அபி. நட்பென்றால் இப்படி எல்லாமா? ச்ச, இதில் தவறில்லை அபி. நீ மெழுகை விட மென்மையானவள், உருகிவிட தயாராய் இருக்கிறாய். நான் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறேன். வா அபி. தீயில் விழுந்தவள் போல் துடித்து போனாள் அபர்ணா. எவ்வளவு மட்டமாய் என்னை எடை போட்டிருக்கிறான். இப்படி எடை போடும் அளவு நான் எப்போது கீழ்த்தரமாக நடந்து கொண்டேன்? முதலாக தேவிக்காக காதல் கடிதம் எழுதியதில் இருந்தே முதல் தவறு ஆரம்பமாகி விட்டதே. அதன் பிறகு அவன் பழகிய ஒவ்வொரு நடவடிக்கையையும் ரசித்து பார்த்தது அடுத்தடுத்த தவறுதானே. இன்று என்னை வேசி போல் அல்லவா நினைத்து விட்டான் ராஸ்கல். அபர்ணா ஆவேசப்பட்டாள். முகுந்தன் ஏறிட்ட பார்வையில் தீ தெரிந்தது. முதல்ல வெளியே போ. அபி, சி, என் பேரை சுருக்கி கூப்பிட நீ யாருடா ராஸ்கல்? இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. தேவிய மனசால நினைக்க கூட உனக்கு தகுதி இல்லை. போ வெளிய. அபர்ணா, இது சரியில்லை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முகுந்தன் அவள் செயலால் அரண்டு போயிருந்தான். எளிதாய் தன் விருப்பத்திற்கு வளைத்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டவன் திட்டத்தில் மண் விழுந்தது. இப்ப தண்டை தெளிஞ்சிருக்கு. முதல்ல போறையா இல்லையா? மேசை மீதிருந்த டார்ச் லைட்டை எடுத்து அடிக்க ஓங்கினாள். முகுந்தன் ஓடி போனான். அபர்ணா அப்படியே சுருண்டு அமர்ந்து வாய் விட்டு கதறி அழுதாள். அடுத்த 2 நாள் கழித்து நடந்த அத்தனையும் விளக்கமாக எழுதி தேவிக்கு அனுப்பினாள். இது நாள் வரை குறுகுறுத்த மனசு கொஞ்சம் அமைதியானது. 1 வாரம் கழித்து சோமசுந்தரமும் புஷ்பாவும் சென்னை வருவதாக போன் வர நிம்மதியானாள் அபர்ணா. அவர்களுடன் தேவியும் வந்ததுதான் ஆச்சரியம். சற்றே இளைத்து ஊசியாய் துளைக்கும் பார்வையுடன் அபர்ணாவை பார்த்து ஒப்புக்கு சிரித்து வைத்தாள். பதிலுக்கு சிரித்த அபர்ணாவின் சிரிப்பில் ஜீவன் இல்லை. புஷ்பாவும் சோமசுந்தரமும் அன்று முழுக்க புலம்பிக் கொண்டே இருந்தனர். இந்த பொண்ணுக்கு திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல. எங்களோட வந்தே தீருவேன்னு கூட கிளம்பி வந்துட்டா. கூட 10 நாள் இருந்துட்டு வாமா, காலேஜ் படிப்பு எப்போ வேணும்னாலும் படிச்சுக்கலாம்னே. அதுக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டா. இனி படிக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டாளாம். காலேஜில் டிசி வாங்கிட்டு மும்பைக்கே போயிட போறாளாம். அவளோட அப்பனும் எவ்வளவோ சொல்லிட்டான். எனக்கு முழுக்க குணமாயிடுச்சு தேவின்னு. கேட்டா தானே இந்த பிள்ளைக்கு பைத்தியமா பிடிச்சிடுச்சு. நீ கொஞ்சம் எடுத்து சொல்ல அபர்ணா. உன் பேச்சையாவது கேட்கறாளான்னு பார்ப்போம். என் பேச்சையா? இப்படி ஒரு முடிவு எடுத்ததே என் கடிதத்தை படித்த பின்புதானே. ஆனால் தேவியின் இந்த முடிவு அபர்ணாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளித்தது. இவள் முகத்தை பார்த்து தினம் தினம் குற்ற உணர்ச்சியால் சாவதை விட அவள் இங்கில்லாதிருப்பது எவ்வளவோ மேல். வந்ததில் இருந்து ஒரு வார்த்தை பேசவில்லை தேவி. பயண களைப்பில் படுத்து விட்டாலும் உறங்கவில்லை. அவளிடம் பேசக்கூடிய தைரியம் அபர்ணாவுக்கும் இல்லை. சென்னை வந்த 1 வாரத்திற்குள் தன் வேலையை முடித்து கொண்டு மும்பைக்கு கிளம்பினாள். முகுந்தனை சந்தித்து முகத்தில் காரி துப்பிவிட்டு வந்தாள். கல்லூரியில் டிசி வாங்கி கொண்டாள். கடைசியாய் புறப்படும் முன் அபர்ணாவிடம் தனிமையில் பேசினாள். பாலுக்கு பூனையை காவல் வச்சுட்டு போனது ஏன் தப்பு. உன்னை சொல்லி தப்பில்லை. பூனையும் சரியில்லை, பாலும் சரியில்லை. ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டு சாக்கடைத்தனமா நடந்துக்காத அபர்ணா. என்ன மாதிரி மற்ற பெண்களோட வயிற்றுச்சலை எல்லாம் கொட்டிக்காத. நல்லா இருக்க மாட்ட. தேவி கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு போய்விட்டாள். பளார் என்று அறைப்பட்ட உணர்வு அபர்ணாவுக்கு இதயம் வலித்தது. ஆதித்யன் சாப்பாட்டு மேசை அருகே அமர்ந்திருந்தான். 2 நாள் எங்காவது வெளியூர் போய்விட்டு வரலாமா என்று யோசித்தான். அவனுக்கு ஆயாசமாக இருந்தது. நரேந்திரன் வேறு ஊரில் இல்லை. அவனுடைய நண்பன் ஒருவன் ரயிலில் அடிபட்டு இறந்து விட்டான் என்று தந்தி வந்ததும் அறக்க பறக்க பெங்களூர் புறப்பட்டு போய்விட்டான். இப்போது வீட்டில் ஸ்னேகாவும் இவனும் மட்டுமே. ஆதிக்கு மனசு திக் திக் என்று அடித்து கொண்டது. கொஞ்ச நாட்களாகவே ஸ்னேகாவின் பார்வையும் நடவடிக்கையும் சரியில்லை. பேச்சில் பொடி வைத்து பேசுகிறாள். உரசாமல் நடப்பதில்லை. மாலை வரை அலுவலகத்தில் நேரத்தை ஓட்டியாச்சு. படு பயங்கரமான இரவு ஒன்று வரப்போகிறதே. கடவுளே, மனதிற்கு புறம்பாக எதுவும் நடந்துவிடக்கூடாது. காப்பாற்று. என்ன ஆதி, உட்கார்ந்துட்டே தூங்குறீங்களா? ஆ, இல்லை. ஏன் முகமெல்லாம் வேத்திருக்கு? ஃபேன் ஓடிட்டு தானே இருக்கு என்றபடி தன் சேலை தலைப்பால் அவன் முகத்தை துடைக்க போனதும் நாசுக்காய் விலகி கொண்டான் ஆதி. பரவாயில்ல ஸ்னேகா, என்கிட்ட கைக்குட்டை இருக்கு. ஏமாற்றத்தை விழுங்கியபடி மெல்ல சிரித்த ஸ்னேகா அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். வெங்காய பஜ்ஜி உங்களுக்கு பிடிக்குமேன்னு செய்தேன் ஆதி. அப்படியா, தேங்க்ஸ் என்றபடி ஒரு பஜ்ஜியை எடுத்து பாதி கடித்தான். ஸ்னேகா அவன் கையில் இருந்த கடித்த மீதி பஜ்ஜியை பறித்து அவள் சாப்பிட்டாள்.
அதிர்ந்த ஆதி, ஸ்னேகா அது எச்சில். இருக்கட்டுமே, நான் உங்க எச்சில் படத்தானே காத்திருக்கேன். ஸ்னேகா, புரியலையா ஆதி? ஐ லவ் யூ. உங்கள முதலா பார்த்த அன்னைக்கே நான் என் மனச பறி குடுத்துட்டேன் ஆதி. என்னையே உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன் ஆதி. ஏதேதோ பிதற்றியபடி சட்டென்று அவன் மார்பில் முகம் புதைத்து இடுப்பை வளைத்து அணைத்தாள். மின்சாரம் தாக்கிய அதிர்வில் இருந்த ஆதிக்கு அவள் செய்கை ஆத்திரமூட்டியது. உடும்பாய் பிடித்திருந்த அவள் கையை வலுவாய் இழுத்து தள்ளிவிட்டான். ஆதி, ஸ்னேகா அவனிடமிருந்து இப்படி ஒரு எதிர் விளைவை எதிர்பார்க்கவில்லை. தன்னை அவன் பூவை போல அணைப்பான், முகர்வாய் எடுத்துக் கொள்வான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஆதியின் ஆத்திரம் அணுகுண்டு வெடித்தது போல் இருந்தது. ஆதித்யன் எழுந்து நின்று கொண்டான். கோபத்தில் முகம் சிவந்து போயிருந்தது. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் பெயரை தவிர உனக்கு வேறென்ன தெரியும்? ஆதி, என் மார்பில் சாய்ந்து கொள்ள ஒருத்திக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவள் பெயர் அபர்ணா. ஆதி கண்ணீரோடு பார்த்தாள். உன் மனசுல என்னை பத்தி எழுதி வச்சிருக்கிறதை எல்லாம் அழிச்சிடு ஸ்னேகா. நான் உன்கிட்ட நட்பான முறையில் தான் பழகினேன். அதை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு ஸ்னேகா. ஆதி, நான் வரேன். எங்க போறீங்க? உங்க அண்ணன் வர வரைக்கும் நான் வெளியில தங்குறது தான் நல்லது. நரேன் வந்ததும் நான் சென்னை புறப்படுறேன். அப்ப பயிற்சி வேண்டாம். எனக்கு உயர் பதவியோ வாழ்க்கை வசதிகளோ எதுவுமே தேவையில்லை. எனக்கு என் அபர்ணா போதும். இந்த 8 மாசமா அவளை பார்க்காததே வேதனையா இருக்கு. இனி ஒரு நாள் கூட அவளை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. இந்த சில மாத பிரிவில்தான் அவளை நான் எந்த அளவு நேசிக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் வர ஸ்னேகா, கவனமாயிரு. புயலாய் வெளியேறினான் ஆதித்யன். அவன் உருவத்தை தெளிவாய் பார்க்க முடியாமல் ஸ்னேகாவுக்கு கண்ணீர் கொப்பளித்தது. இயந்திரமாய் பணியை முடித்து கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த அபர்ணாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இன்ப அதிர்ச்சி அல்ல, பூமி இரண்டாய் பிளந்து உள் வாங்கிக் கொள்ளும் பூகம்பம். வாசலில் இவளுக்காகவே காத்திருந்தான் ஆதித்யன். இதற்கு முன்னரெல்லாம் ஆதியை பார்த்த மாத்திரத்தில் கண்கள் அல்லியாய் விரியும், இதழ்கள் ரோஜா போல் சிரிக்கும். இரத்த ஓட்டம் தாறுமாற எகிரி முகத்தை சிவக்க வைக்கும். ஆனால் இப்போது செத்த பிணம் போல் முகம் வெளுத்து போயிருந்தது. பந்தய காலம் முடிய இன்னும் 4 மாதம் இருக்கிறதே. இப்போது எதற்கு வந்தான்? ஒருவேளை இவனும் தோற்றுவிட்டானோ? நினைத்த போதே இதயத்தில் ஓட்டை போட்டது போல் வலித்தது. ஆதி, வாய் நிறைய அழைக்க முயன்ற முடியவில்லை. அவன் பெயர் சொல்ல எனக்கு தகுதி இருக்கிறதா என்ன? அபி, உயிரில் இருந்து உணர்ச்சி பிரவாகமாய் அழைத்தான் ஆதி. எப்படி இருக்க அபி? ரொம்ப இழைச்சிட்ட மாதிரி தெரியுதே, என்ன ஆச்சு? தலை கவிழ்ந்து கொண்டாள். என் மேல கோபமா அபி? 5 மாசம் முன்னால உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனேன்னு தானே? என்ன பண்றது, நமக்குள்ள பந்தயமாச்சே, ஜெயிச்சே ஆகணும்னு வெறி. ஆனா இப்ப பார், உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. அதான் போட்டியாவது பந்தயமாவது மண்ணாங்கட்டின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட அபி. தூக்கி எறிஞ்சது வெறும் மண்ணாங்கட்டி மட்டும் இல்ல, பயிற்சி. அதனால கிடைக்க போற உயர் பதவி, இதர சலுகைகள், வசதிகள் எல்லாத்தையுமே. இதுக்கு மேல என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. ஏய், என்ன? ஏன் அழற? பார், இது ரோடு. யாராச்சும் பார்க்க போறாங்க. வா, அந்த பூங்காவுக்குள்ள போயிடலாம். ஆதிக்கு அதிர்ச்சி. அவனை பின்தொடர்ந்து பூங்காவினுள் நுழைந்த அபர்ணாவுக்கு அதற்கு மேல் தாங்க முடியாமல் முழங்காலில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தாள். விக்கித்து போன ஆதி அவள் முதுகில் கை வைத்து, என்னம்மா என்றான் கனிவாய். சட்டென தலை நிமிர்ந்த அபர்ணா, என்ன தொடாதீங்க என்றாள். ஏன் அபி, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க செய்யல, நான் தான் செஞ்சேன். மறுபடி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். சரி, அதுக்கென்ன? அதுக்கென்னவா? ஆதி, இந்த பட்டயத்துல நான் தோத்து போயிட்டேன் ஆதி. நீயா? நிஜமாகவே அவனால் நம்ப முடியவில்லை. நானேதான். சின்ன கீறல் விழுந்தால் கூட உடஞ்சு போகிற கண்ணாடி போல மனசை வச்சுக்கிட்டு நான் அப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது ஆதி. நானா இப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு என்னாலேயே நம்ப முடியல. அபி, அழாம விளக்கமா சொல்லு சொன்னாள். தேவி காரி உமிழாத குறையாய் திட்டிவிட்டு போனது வரை எல்லாமே சொன்னாள். பொறுமையாய் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆதி, சரி, இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண? ஆதி வியப்பாய் ஏறிட்டாள். இதுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. முதல் தப்பு என்னோடது. காதலர்களுக்குள்ள முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. உன்னை உசுப்பி விடுற மாதிரி கேள்வி கேட்டு இப்படி ஒரு விபரீதமான போட்டியை ஆரம்பிச்சு வச்சதே நான் தானே. 2வது, சொல்லாம கொள்ளாம ஹைதராபாத் போனது. இடையில இங்க சாலையில பார்த்தும் பார்க்காதது போல போனது ஏன் தவறுதான். பாவம், நீ எந்த அளவு வேதனைப்பட்டிருப்ப.
தேவி உன்னை தன் காதலனுக்கு கடிதம் எழுதி தர சொன்னது அவள் தப்பு. முகுந்தன் ஒரு ரோக். நிஜமா அவளை நேசிக்கல. உன் குழப்பமான மனசை சாதகமா பயன்படுத்தி விட்டு தள்ளு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்படு. அப்படியே வரம்பு மீறி இருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அபி. எல்லாத்தையும் ஒரு விபத்தாவே நினைச்சுப்பேன். ஆதி என்றாள் பிரமிப்பு மாறாமல். எல்லோருமே சலனம் இல்லாத குளத்தில்தான் கல் எறிஞ்சு பார்க்க ஆசைப்படுவாங்க. அது மனித இயல்பு. எனக்கும் இதே மாதிரியான விஷ பரீட்சை நடந்தது. கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டேன். முகுந்தனை ஒரு கல்லா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடு அபி. இது பத்தி மேல எதுவும் பேச வேணாம். வீட்ல அம்மா வந்ததும் துளைச்சு எடுத்துட்டாங்க. எப்படா அபர்ணா வீட்டுக்கு பொண்ணு கேட்க அழைச்சிட்டு போறேன்னு. ஆதி புரியாம பேசாதீங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் அபி? கண்கள் சுருங்க பார்த்தான். மனசால கெட்டாலும் உடலால கெட்டாலும் நான் கற்பிழந்தவள் ஆதி. என்னை உங்களுக்கு கொடுக்க எனக்கு தகுதி இல்ல. சில்லி மாதிரி பேசாத. இல்ல ஆதி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசு சமாதானம் ஆகாது. என்னை விட்டுருங்க. வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. உன்னை விட நல்ல பெண் வேற யார் இருக்கா அபி? நீ நினைச்சிருந்தா நடந்த அத்தனையும் மறைச்சிட்டு எதையும் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எதையும் மறைக்காம சொன்ன பாரு. உன்னை மனைவியாய் அடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ அத்தி பழம் இல்ல அபி, பலாப்பழம். அதை புரிஞ்சுக்க. இல்ல ஆதி, மங்கை தீட்டானா கங்கையில முழுகலாம். ஆனா கங்கையே தீட்டானா என் மனசு அழுக்காயிடுச்சு ஆதி. யாரோ எதுகை மோனையில சொல்லிட்டு போன தத்துவத்தை முட்டாள்தனமா இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தாத. நான் எதையும் கேட்கிற மன நிலையில இல்ல. நம்ம பந்தயத்துல ஒரு கொள்கை உண்டே, மறந்துட்டியா? இதுல யார் தோற்று போனாலும் அதை மறந்து நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. அம்மாவை எப்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரட்டும்? எனக்கு கல்யாணமே வேணாம் ஆதி, என்னை விட்டுடுங்க. இது என்ன பிடிவாதம்? நீ என்னை மணக்கலைனாலும் உங்க வீட்டுல பாக்குற யாரையோ ஒரு ஆணை மணந்துதானே தீரணும். அதுக்கு நான் எவ்வளவோ மேல் இல்லையா? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, இதுக்கு என்ன காரணம்னு உங்க அப்பா அம்மா கேட்பாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? திணறி விட்டாள். பிறகு சமாளித்தாள். எதையோ சொல்லிட்டு போற. உங்களுக்கு என்ன? தயவு செஞ்சு என் வழியில குறுக்கிடாதீங்க. போயிடுங்க. என்னை விட்டு போயிடுங்க. கையெடுத்து கும்பிட்டாள் அபர்ணா. இதுவரை விஷயத்தை கிரகித்து கொண்டிருந்த ஆதி அதன் வீரியத்தின் தன்மையை உணர்ந்ததும் கொஞ்சம் ஆடித்தான் போனான். நீண்டதொரு பெருமூச்சை வெளியிட்டான். சரி அபி, உன் விருப்பத்துக்கே வருகிறேன். நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாய். அவசரத்தில் எடுக்கும் எந்த முடிவும் சரியாய் இருப்பதில்லை. காலம் உன்னை தேற்றும் மாற்றும். உனக்காக உன் ஆதி உன்னை நினைத்தே ஒற்றை காலில் தவம் இருப்பான். அப்போது என் காதல் உன்னை என் வசப்படுத்தும். எத்தனை காலம் என்றாலும் சரி, ஒவ்வொரு விடியலின் போதும் நம்பிக்கையோடு உன் வரவிற்காக என் இதய வாசல் திறந்தபடி காத்திருக்கும். அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். நீயாக வருவாய் அபி. அந்த நம்பிக்கை நிறையவே உண்டு. வரட்டுமா? ஆதித்யன் அதற்கு மேல் ஒரு கணமும் தாமதியாமல் அவளை விட்டு அகன்றான். அபர்ணா அவனை வா என்றும் அழைக்க முடியாமல், போ என்றும் சொல்ல முடியாமல் தவித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளுக்கே தெரியவில்லை அதுதான் காதல் என்று. ஆதித்யன் வெறுமனே போகவில்லை. அவள் உயிரையும் தன்னுடன் அழைத்து போனதை அவளே அறியவில்லை. அந்த உயிரை இந்த உடல் தேடி செல்லும் காலம் வராமல் போகாது. சூரியன் அஸ்தமித்தாலும் மறுநாள் அவதரிக்காமல் இருப்பது இல்லையே. உண்மை காதல் நிச்சயம் மீண்டும் உதயமாகும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.